அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, திருக்குர்ஆனில் இலக்கிய நயம் என்ற தொடரின் 5வது நாளில் நாம் அமர்ந்திருக்கிறோம். நேற்றைய தினம் நூறுண்டா வெளிச்சம், ஒளி என்ற சொல்லை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் பயன்படுத்தியிருக்கிறான். அது ஒளிங்கிறதுக்கு நேரடி அர்த்தம் கொள்ளக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒளியாக உருவகப்படுத்தி அல்லாஹ் அந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறான் என்பதை விரிவான விளக்கத்தோடு நம்ம பார்த்தோம். அதே நூறு என்ற வார்த்தையை வேறு சில விஷயங்களுக்கும் அல்லாஹ் பயன்படுத்துகிறான். நம்முடைய குர்ஆன் இருக்கு இல்லையா, குர்ஆனை சொல்லும்போது நூறுங்கிறான் அல்லாஹ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நூறு என்று, வெளிச்சம் என்று சொல்வதை போல திருக்குர்ஆனை சொல்லும்போது எப்படி சொல்கிறான்னு கேட்டால் 4வது அத்தியாயத்தில் 174வது வசனத்தில் இருக்கிறது. யா அய்யுஹன்னாசு, மனிதர்களே, அது ஜாஅக்கும் புர்ஹானும் ரப்பிக்கும், உங்களுக்கு உங்கள் இறைவனிடமிருந்து சான்று வந்துவிட்டது. அன்சல்னா இலைக்கும் நூரம் முபீனா, உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு ஒளியை, பிரகாசத்தை இறக்குறோங்கிறான். ஒளியை இறக்கியிருக்கிறோம் என்று சொல்வது இது குர்ஆனை தான் குறிக்கிறது. அதே மாதிரி 7வது சூறாவில் 157வது வசனத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தன்மைகளை சொல்லிக்கொண்டே இறுதியாக அதை முடிக்கும்போது ஒத்தபவு அந்நூறல்லதி உன்சிலமாகு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பட்ட அந்த நூறையும் பின்பற்றுகிறார்கள். நபியுடைய தோழர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, நபிக்கு அருளப்பட்ட நூறை, ஒளியை பின்பற்றுகிறார்கள் அப்படிங்கிற வார்த்தையை குர்ஆனுக்கு தான் நூறு என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதே மாதிரி 42வது அத்தியாயத்தில் 52வது வசனத்தில் கதாலிக்கு அவுஹைனா இலைக்க ரூஹமின் அமரினா, நமது உயிரோட்டமான கட்டளையை உனக்கு நாம் இப்படித்தான் அருள் இருக்கிறோம் என்று சொல்லிவிட்டு அதனுடைய தொடர்ச்சியில் ஒலாக்கின் ஜால்நாகு நூரன் நஹதி பிஹி மன்னஷா, நாம் நாடியவர்களுக்கு நேர்வழி காட்டுவதற்காக ஒரு நூறாக, ஒரு ஒளியாக அந்த வஹியை ஆக்கியிருக்கிறோம், உமக்கு அருளிய அந்த வஹியை நூறாக, ஒளியாக ஆக்கியிருக்கிறோம் என்று 52 வசனத்தில் இருக்கிறது. அதே மாதிரி 64வது அத்தியாயம் 8வது வசனத்தில் ஃபாமினு பில்லாஹி, அல்லாஹ்வை நம்புங்கள், ஒரு ரசூலிஹி, அவனுடைய ரசூலை நம்புங்கள், ஒன் நூறில்லதி அன்சல்னா, நாம் இறக்கிய ஒளியையும் நம்புங்கள், வெளிச்சத்தையும் நம்புங்கள்னு இங்கேயும் நூறு என்று சொல்வது குர்ஆனை தான் சொல்லுது. நாம் இறக்கிய நூறுங்கிறான்ல, நபிகள் நாயகத்துக்கு இறக்கிய நூறு என்றால் அது குர்ஆனை தான் குறிக்கிறது. அப்போ இந்த வசனங்கள் எல்லாம் நேற்று அந்த ரசூலுல்லாஹ் ஒளின்னு சொன்னாங்கள்ல, அதை எப்படி தப்பாக புரிஞ்சாங்க என்பதை இதிலேருந்து விளங்கிக்கிறலாம். இதை குர்ஆன் ஒளிங்கிறான, குர்ஆன் ரசூலுல்லாஹ் இப்போ இல்லை, ஒளியாக இருந்தாங்களா இல்லையா நமக்கு பார்க்க முடியாது. குர்ஆன் இப்போ இருக்குதுல்ல, அது ஒளின்னு சொன்னால் நேரடி அர்த்தம் கொடுத்தீங்கன்னா இந்த ஒரு லைட்டு தேவையில்லையே, ஒரு 10 குர்ஆனை கட்டி தொங்க விட்டுறலாமே, வெளிச்சம் வந்துக்கிட்டே இருக்குமே, கரண்ட் பில் வராத, செலவே வராது. அப்போ நூறு என்பதற்கு அந்த அர்த்தம் இல்லைங்கிறதுக்கு ரசூலுல்லாஹ் சொல்லும்போது அது அவங்கள நம்ம பார்க்க முடியாது, அவங்க வாழ்ந்து அவங்களுடைய காலம் முடிந்து விட்டது. இப்போ ரசூலுல்லாஹ் ஒளியாக இருந்தால் இல்லையாங்கிறத விதண்டாவாதம் பண்ணலாம். குர்ஆனுக்கு என்ன சொல்லுவாங்க, குர்ஆனே எல்லாம் ஒளிங்கிறான், ஒளினா வெளிச்சம்னு அர்த்தம் செய்வாங்களா? செய்ய மாட்டாங்க. ஒளினா என்னன்னு கேட்டால், ஒளி எப்படி சரியான பாதையையும் தவறான பாதையும் தெளிவாக எடுத்து காட்டுமோ அந்த தன்மையில் இந்த குர்ஆன் இருக்கிறது. ஒளியுடைய எல்லா அம்சமும் இருக்காது. ஒளியில் உள்ள முக்கியமான டாபிக் என்னன்னு கேட்டால் பிரித்து அறியுதல் தான். சத்தியத்தையும் நல்லதையும் கெட்டதையும் பிரித்து காட்டக்கூடிய ஒரு தன்மை ஒளிக்கு இருக்கிறது, வெளிச்சத்துக்கு இருக்கிறது. அப்போ இந்த குர்ஆனை அல்லாஹ் ஒளின்னு சொல்வதில் இருந்தால் என்ன வழங்குறோம்னு கேட்டால், இது நேரடி அர்த்தம் கிடையாது, நம்ம அறிவே சொல்லுதில்ல. யாராவது சொன்னாங்கன்னா கொண்டாந்து காட்டு, வெளிச்சம் போட்டு காட்டுன்னு. குர்ஆனை ஒளியாக இருக்குதுன்னு சொன்னால் அந்த ஒளி அர்த்தம் கிடையாது, நம்ம அறிவே சொல்லுது. ஒளிங்கிறது நேரடியான அகராதி அர்த்தத்தில் இது பயன்படுத்தப்படவே இல்லை, அந்த மக்கள் அப்படி புரிந்து கொள்ளவில்லை, அதுதான் விளங்கிக்கிறோம். அதுபோக இந்த வசனத்திலேருந்து இன்னொரு விஷயமும் இருக்குது. என்னென்னு கேட்டால், குர்ஆன் ஒளின்னு சொல்லும் பொழுது ஒளி விஷயத்தில் யாருக்காவது கருத்து வேறுபாடு, இருட்டில் தான் கருத்து வேறுபாடெலாம் வரும். பளிச்சன் வெளிச்சமாக இருக்கிறதுல ஏதாவது குழப்பம் வருமா? பளிச்சன் வெளிச்சமாக இருந்துச்சுன்னா இது என்னன்னு ஒரே மாதிரி எல்லோரும் சொல்லுவோம். 2-3 விதமாக சொல்ல மாட்டோம். எந்த ஒரு பொருள் எப்படி இருக்கிறதோ அப்படியே காட்டக்கூடிய தன்மை தான் ஒளிக்கு உரியது.
அப்போ குர்ஆனை ஒளியோடு அல்லாஹ் ஒப்பிடும் பொழுது இந்த குர்ஆன் சம்பந்தமாக சில மார்க் அறிஞர்கள் மக்கள் மத்தியில் பரப்பி இருக்கிறாங்கல்ல, குர்ஆன் விளங்காது, அது தெளிவற்ற நம்ம தான் விளக்கணும், அறிஞர்கள் தான் விளக்குவாங்க, சஹாபாக்கள் தான் விளக்க முடியும், குர்ஆன் அது விளங்காதுன்னெலாம் சொல்லி பேசிட்டு என்ன செய்கிறாங்க, இவங்களை மதுஹபை நியாயப்படுத்துவதற்காக எதுக்கு மதுஹப்னு கேட்டால் குர்ஆன் நமக்கு விளங்குமாங்க, அது கடினமான ஒரு மொழியில் இருக்குங்கிற மாதிரி யார் மார்க் அறிஞர்கள் சொல்லுவாங்க. எதுக்காக சொல்கிறாங்க, அவங்களுடைய இந்த மதுஹபு அந்த மாதிரி கொள்கைகளை நியாயப்படுத்துவதற்காக சொல்கிறாங்கல்ல, அதுக்கு மரணாடி தான் இந்த ஓமை. குர்ஆனை வந்து நேர்வழி காட்டும்னு சொல்வதை விட ஒளின்னு சொல்லும்போது என்னாவது, ஒளி பளிச்சுன்னு வெளிச்சமாக இருக்குது, அப்புறம் என்ன ரெண்டு கருத்தையும் வருது, தெளிவு அவ்வளோ தெளிவாக இருக்குன்னு நல்லா குர்ஆனை சொல்கிறான், இவங்க தெளிவற்றதுங்கிறாங்க. 100ன்னு சொன்னாலே தெளிவாக இருக்கும், நேர்வழியும் காட்டும், பளிச்சுன்னு என்ன செய்யும் நேர்வழி காட்டும், அதில் குழம்புறதுக்கோ மூளையில் குழப்பம் இருந்தாலே தவிர குர்ஆனை சரியான பார்வையில் பார்த்தோம்னு சொன்னால் குர்ஆன் வந்து எல்லாத்தையும் தெளிவுபடுத்தக்கூடியதாக இருக்குது, குர்ஆனில் எந்த குழப்பமும் இல்லை. சில விஷயங்கள் வந்து ஒரு விளக்கத்தின் மூலம் அறிந்து கொள்ளக்கூடியதும் இருக்கிறது. அந்த விஷயத்துக்கு அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லும் பொழுது அன்சல்னா இலைக்க திக்ர, இந்த போதனையை உமக்கு அருளி இருக்கிறோம், லித்துபய்யின லின்னாஸி மா நுஸில இலைஹிம், அவர்களுக்கு அருளப்பட்டதை நீ மக்களுக்கு விளக்குவாய். அப்போ ரசூலுடைய விளக்கமும் சேரும்போது முடிஞ்சு வச்சு கதை. சில விஷயங்கள் விளங்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், சில விஷயங்கள் இந்த இலக்கியமாக சொல்கிறோன்னா எல்லாருக்கும் விளங்காது இல்லையா, அந்த மாதிரி விஷயங்களில் ஒரு விளக்கம் இல்லாமல் இருந்தால் கூட குர்ஆனை விளங்குவதற்கு அல்லாஹ் 2 வழியை சொல்கிறான். ஒன்று வந்து முகமது நபி விளக்குவார்கள்னு சொல்கிறான், ரெண்டாவது வந்து லஅல்லஹும் யதக்கரூன், அவங்க சிந்திக்குவார்கள், சிந்தித்து விளங்கக்கூடிய வசனங்களும் இருக்குது, அதை சிந்திச்சே விளங்கிக்கிறலாம். சில தொழுகை நிலைநாட்டுங்கள் இருக்குது, தொழுகை என்னென்னு வழங்குமா, தொழுகையை நிலைநாட்டுங்கள்ங்கிற அர்த்தம் வழங்க, தொழுகண்டா என்ன அது இருக்காது, குர்ஆனில் இருக்காது. ஜக்காத்து கொடுங்கன்னு இருக்குது, ஜக்காத்துனா என்ன இருக்காது, ஜக்காத்து கொடுங்கங்கிற அந்த சொல்லுக்கும் உங்களுக்கு அர்த்தம் விளங்கிறேன், ஜக்காத்துனா என்ன. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்குவாங்க, இன்னென்ன பொருளுக்கு இவ்வளவு, ஆட்டுக்கு இவ்வளவு, மாட்டுக்கு இவ்வளவு, தங்கத்துக்கு இவ்வளவு, ரொக்கத்துக்கு இவ்வளவு, விவசாயத்துக்கு இவ்வளவு, புதையலுக்கு இவ்வளோன்னு ஒவ்வொரு வகைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கி சொன்னோன்னு விளங்கிறதா இல்லையா. அப்போ குர்ஆன் வந்து வெளிச்சமாக இருக்கிறது, இந்த வெளிச்சமாக இருக்கிறது என்பதற்கு வந்து ஒரு பூஸ்ட் பண்ணி தரக்கூடியது போடுவோம் வெளிச்சத்தை, அதுக்கு அந்த மாதிரியாக ரசூலுல்லாஹ்வுடைய விளக்கத்தையும் சேர்த்து தந்துடுறான். அப்படி இருக்கிறதுனால இந்த குர்ஆன் வந்து வெளிச்சமாக பளிச்சென்று தெரிகிறது அப்படிங்கிறதுக்கும் இதை எடுத்துக்கணும். உதாரணம் காட்டுறான்ல, ஒளியோடு சேர்த்து உதாரணம் காட்டுறான். ஒளியை காட்டிட்டால் என்ன விளங்கிக்கிறேன்னு, இது குர்ஆன் எனக்கு விளங்காது நம்ம சொல்லவே கூடாது. குர்ஆன் வந்து பல இடங்கள் எல்லாம் என்ன சொல்கிறான்னு கேட்டால், உலகது யஸ்ஸர்னல் குர்ஆன் லிذிக்ரி, இந்த குர்ஆனை சிந்திப்பதற்கு லேசாக்கி வைத்திருக்கிறோம், நீங்கள் நீங்களாக ஒதுங்கிட்டு விளங்கலன்னு போகிறீங்களே தவிர இந்த குர்ஆனை வந்து விளங்குவதற்கு எளிதாக ஆக்கியிருக்கிறோம் என்று தான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதே மாதிரி வந்து ஷஹ்ரு ரமலான் இந்த குர்ஆனை பற்றி சொல்லும் பொழுது, ரமலான் மாதத்தில் இந்த குர்ஆன் அருளப்பட்டதுன்னு சொல்லும் பொழுது, பையினாத்தி மினல் ஹுதா, இது வந்து நேர்வழியை தெள்ள தெளிவாக காட்டும், மூடி மறைச்சி மழுப்பலாக காட்டாது, தெள்ள தெளிவாக நேர்வழியை காட்டும் என்றும் இந்த குர்ஆனுக்கு அல்லாஹ் சொல்கிறான். அதுக்கெல்லாம் காரணம் என்னென்னு கேட்டால், அதெல்லாம் அடக்கி இந்த 100 அடங்கியிருக்குது. ஏனென்றால் அது 100 வெளிச்சமாக இருக்கிறது. வெளிச்சமாக இருக்கும் பொழுது எந்தெந்த பொருள் என்னவாக இருக்கிறதோ அதை எப்படி காட்டுமோ அதே மாதிரி எது ஹக்கு, எது பாத்திலு, எது ஹலாலு, எது ஹராமு, எது செய்யத்தக்கது, எது செய்யத்தகாது என்பதை பளிச்சென்று காட்டும். இந்த கருத்தை சொல்வதற்கு தான் அல்லாஹ் என்ன செய்கிறான், ஒளி என்பதோட குர்ஆனை ஒப்பிட்டு உருவகமாக்கி, ஒளியை போலன்னு கூட எல்லாம் சொல்லலை, ஒளியை போலன்னு சொன்னால் ஓமைன்னு வந்துடும். ஒளின்ற குர்ஆனே ஒளின்னு சொன்னோம்னா என்னவாயிருதுன்னா அது உருவகமாயிடுறது. குர்ஆனை வந்து ஒளியாக உருவகப்படுத்தி அந்த மாதிரி ஒரு ஓமை அடிப்படையில் இலக்கிய அடிப்படையில் இது சொல்லப்பட்டிருக்கு. இதே மாதிரி வந்து இதே ஒளிங்கிற வார்த்தையை பல இடங்களில் நேரான அர்த்தத்துலேயும் வந்திருக்கிறது. பல இடங்களில் 100ங்கிற வார்த்தைக்கு வெளிச்சம் இருக்குல்ல, இதை குறிக்கக்கூடிய வசனங்கள் ஏராளமாக இருக்குது. அப்படி இல்லாத வசனங்களை தான் நம்ம இலக்கியத்துக்கு எடுத்துக்கிறோம். நேரடி அர்த்தம் சொன்னால் அதில் இலக்கியம் ஒன்றும் கிடையாது. இருளும் வெளிச்சமும் சமமாகாதுன்னு நல்லா சொல்லுவான். அந்த இடத்துல இருளுக்கு இருள் தான் அர்த்தம், வெளிச்சத்துக்கு வெளிச்சம் தான் அர்த்தம். அப்படியான வசனங்களும் குர்ஆனில் அது அதிகமாகவே இருக்கிறது. நம்ம அதை எடுத்துக்கொள்ளலை. எதை எடுக்கிறோம்னு கேட்டால், அந்த வெளிச்சங்கிற வார்த்தையை பயன்படுத்தி அந்த வெளிச்சங்கிற அர்த்தத்தில் சொல்லப்படலை. வெளிச்சங்கிற வார்த்தை இருக்கும், அது வெளிச்சத்தை சொல்லாது, மாறாக அதன் தெளிவை சொல்லும். அப்படிங்கிற மாதிரி உள்ளதை தான் எடுத்துக்கிறோம். அந்த மாதிரி ரசூலுல்லாஹ் அல்லாஹ் வெளிச்சம்னு சொல்கிறான், குர்ஆனை அல்லாஹ் வெளிச்சம்னு சொல்கிறான். இது நேரடி அர்த்தம் கிடையாது, வெளிச்சம் அங்கேருந்து வருங்கிற அர்த்தம் கிடையாது. அதே மாதிரி வந்து முந்தைய வேதங்களை சொல்லும் பொழுது 100ங்கிறான். ஏன்னா அது அவன் தானே கொடுக்குறான், அல்லாஹ் தான் இதை தர்றான்னு சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹ்வுக்கு மட்டும் வழங்குற மாதிரி கொடுத்துட்டு வேறு நபிமார்களுக்கு கொடுத்தது வழங்காமையாக இருக்கும், அதுவும் பளிச்சென்று தான் இருக்கும். அப்போ வேறு வதன் இதை சொல்லும் என்ன செய்கிறான்னு கேட்டால், இன்னும் அன்சல்ன தௌராத்தை நம்ம இறக்கியிருக்கிறோம், ஃபீஹா ஹுதம் வ நூருன்,
அதில் வந்து நேர்வழியும் ஒளியும் இருக்கிறது. தௌராத்தில் ஒளி இருக்குன்னா தௌராத்திலேருந்து வெளிச்சம் வரும்னு அர்த்தம் இல்லை. தௌராத்தில் ஒளி இருக்குது என்று சொன்னால் எப்படி குர்ஆன் வந்து பளிச்சென்ற நேர்வழியை காட்டுகிறதோ அந்த மாதிரி தௌராத்தும் வெளிச்சமாகத்தான் நல்லா கொடுத்தான் அப்படிங்கிற அர்த்தத்துக்காக வேண்டி தௌராத்தையும் அப்படி ஒப்பிட்டு நல்லா சொல்லி காட்டுறான். அதே மாதிரி ஈசா நபியை கொடுத்த இஞ்சிலை பற்றி சொல்லும்போது வாத்தைனாகுல் இஞ்சில், ஈசா நபிக்கு இஞ்சிலை கொடுத்தோம். ஃபீ ஹுதம் நூறுன், அதில் நேர்வழியும் 100 இருக்கிறது, அங்கேயும் வெளிச்சம்ங்கிறான்ல. குர்ஆனுக்கு சொன்ன மாதிரியே தௌராத்துலேயும் ஒளி இருக்கிறது, இஞ்சிலையும் ஒளி இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி என்ன செய்கிறான் எல்லாம் சொல்லி காட்டுறான். அதே மாதிரி எல்லாம் சொல்லி காட்டுறான், நபியை நீங்கள் கேளுங்கள், மண் அன்சலல் கிதாப் அல்லதி ஜாபிஹி மூசா நூரன், மூசா வந்து ஒரு ஒளியாக கொண்டு வந்தார ஒரு வேதம், அதை யார் அருளியது என்று கேளுங்கள் அப்படின்னு சொல்வதன் மூலமாக மூசா கொண்டு வந்த வேதத்தை வந்து அல்லாஹ் 100 என்று இங்கே பயன்படுத்துகிறான். அப்போ குர்ஆன் எப்படி 100 என்கிற ஒரு உவமையோட இலக்கியமாக சொல்லப்பட்டிருக்கிறதோ அது மாதிரி முந்தைய வேதங்களும் ஒளி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அதில் நம்ம கொஞ்சம் கிளாரிஃபிகேஷன் தேவைப்படுது. ஒளின்னு சொன்ன உடனே அப்போ அது இதே மாதிரி வழிகாட்டுமா இப்போ அப்படின்னு கேட்டால், அந்த தௌராத்து அதே வடிவத்தில் இருந்தால் வழிகாட்டும், இஞ்சில் வந்து அதே வடிவத்தில் இருந்தால் வழிகாட்டும். ஆனால் அந்த தௌராத்து இஞ்சில் அல்ல இறக்குனது ஒளியாக தான் இறக்குனா. நமக்கு ஒரு நல்ல வெளிச்சமான ஒரு பல்பை கையில் தந்த பிறகு அதுக்கு மேலே நீங்கள் தாரை பூசி விட்டால் வெளிச்சம் வரவா செய்யும். உள்ளுக்க இருந்தால் கூட நீங்கள் தார் பூசிட்டீங்கன்னா வெளிச்சம் இல்லாமல் போயிடும். அப்போ நீங்கள் அதை பாதுகாத்து வச்சா தானே வெளிச்சமாக இருக்கும். அதையும் நல்லா சொல்லிடுறான். வேதங்கள் வந்து குர்ஆனை தான் நம்ம பாதுகாத்து வச்சுருக்கோமே தவிர என்ன மாதிரி அருளப்பட்டுச்சோ அதே மாதிரி நம்ம பாதுகாத்து வச்சுருக்கோம். எந்த விதமான கருத்து சிதையும் வராத வகையில் இன்றைக்கு வரைக்கும் மூலப்பெருதி வரைக்கும் பாதுகாத்து வச்சுருக்கோம். மியூசியங்களில் இருக்கிறது. ஆனால் அவங்க என்ன செஞ்சாங்க, தௌராத் இஞ்சில்காரங்க அப்படி மாற்றிட்டாங்க. உதாரணம் இஞ்சில் எடுத்துக்கிடுவோம். இஞ்சில் என்றால் என்ன? இஞ்சில் என்றால் ஈசா நபிக்கு அல்லாஹ் கொடுத்த வேதம். ஈசா நபிக்கு அல்லாஹ் ரசூலுல்லாஹ் கொடுத்த வேதம் குர்ஆன். அப்போ இஞ்சில்ங்கிறது யார்? இஞ்சிலை நாம் கொடுத்தோம்னு அல்லாஹ் சொல்கிறான். இஞ்சில்னா யார்? ஈசா நபிக்கு அல்லாஹ் கொடுத்த வேதத்துக்கு பேர் தான் இஞ்சில். அப்போ இவங்க அந்த புதிய ஏற்பாடுன்னு வச்சுருக்கிறாங்களே அதை போய் இஞ்சில்னு நம்மகிட்ட வந்து சொல்லுவாங்க. இஞ்சில் உங்கள் குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்குது, இதான் இஞ்சியில் புதிய ஏற்பாடு வச்சுருக்கோம்ல, இதான் ஈசா நபியை பற்றி உள்ளது, இதான் இஞ்சில்பாங்க. அது எந்த ஒரு அறிவு உள்ளவனு அது இஞ்சில்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னு கேட்டால் அந்த இஞ்சில்னு உங்கள் புதிய ஏற்பாடுன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த புத்தகம் வந்து 4 பேர் எழுதினது, முக்கியமான 4 சுவிசேஷம். அதுக்கப்புறமேலே வேறு வேறு அப்போஸ்தலர்கள் எழுதின கடிதங்கள் நிருபங்கள்லாம் இருக்கும். அப்போ மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் என்று இந்த 4 பேர் எழுதினதுக்கு பேர் தான் புதிய ஏற்பாடுங்கிறது. அந்த புதிய ஏற்பாட்டில் அல்லாஹ் வந்து ஈசா நபிகிட்ட பேசினான்ற மாதிரி விஷயமே இருக்காது. இயேசுவை பற்றி இவங்களுடைய கருத்து தான் அதில் இருக்கும். அதாவது இயேசுக்கு பிறகு இயேசுடைய வரலாறு தான் இது பழைய ஏற்பாடுங்கிறது. அவங்க கேள்விப்பட்ட வகையில் ஒரு வரலாறு கூட குறை இருக்கும். அது மனிதர்கள் எழுதினதே தவிர இயேசுவுக்கு அல்லாஹ் பேசினான்ல, அதுக்கு பேர் தான் இஞ்சில். இஞ்சிலை கொடுத்தோம்ல சொல்கிறான். இந்த பழைய ஏற்பாடு என்பது இயேசுவுக்கு பிந்தில் உண்டாக்குறாங்க. இந்த பழைய ஏற்பாடுங்கிறது இயேசு வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு போனார் அப்படின்னு ஒரு புஸ்தகத்தை அவங்க காட்ட மாட்டேங்கிறாங்க. பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடுன்னு சொல்கிறாங்க. புதுசாக என்ன ஏற்படுத்துறதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால் இயேசுவுக்கு பிந்தி புதுசாக ஏற்படுத்தணுன்னு அர்த்தம். அதுக்கு இயேசுவுக்கு பிந்தி தான் ஏற்படுத்துகிறாங்க. அப்போ மத்தேயு என்பவர் இயேசுவுக்கு பிந்தி உள்ளவர், மார்க்கு வந்து அவருக்கு பிந்தி வந்தவர், லூக்காங்கிறது இயேசுவுக்கு பிந்தி வந்தவர், யோவான்கிறவர் பிந்தி வந்தவர், அப்போஸ்தலர்னு சொல்கிறாங்கல்ல அவரும் பிந்தி வந்தவர். இவர்களெல்லாம் இயேசுவை பற்றி எழுதினாங்க. என்ன எழுதுனாங்க? அவர் அங்கே போனார், இங்கே பிடினார், மீன் பிடிக்க போனார், தேவாலயங்களுக்கு போனார், பிரச்சாரம் பண்ணார்னு அவர் சம்பந்தப்பட்ட விஷயங்களை எல்லாம் கேட்டு நாங்கள் கேள்விப்பட்டவாறு எழுதியிருக்கிறோம்னு அதை துவக்கத்தில் சொல்கிறாங்க. அப்போ வந்து இயேசுவை பற்றி மற்றவங்க எழுதின விஷயங்கள் இஞ்சில் ஆகுமா? இஞ்சிலுக்கிட்ட இஸ்லாமிய பார்வை என்னன்னு கேட்டால் ஈசா நபிக்கு அல்லாஹ் கொடுத்தது. அப்போ நீங்கள் பழைய புதிய ஏற்பாடில் வந்து இப்படி ஒரு வசனமே கிடையாது. எப்படி இயேசுவே எப்படி செய், இயேசுவே அப்படின்னு நல்லா கூப்பிட்றான்ல, முகமதுலாம் கூப்பிட்றான்ல குர்ஆனில், அந்த மூசாவேன்லாம் கூப்பிட்றான்ல, அந்த மாதிரியான கூப்பிடுதல் வந்து இவங்க சொல்லக்கூடிய பழைய புதிய ஏற்பாட்டில் இருக்காது. அப்போ இஞ்சில் எங்கே? இஞ்சில் தொலைச்சிட்டாங்க. இஞ்சியில் இருந்தால் அது என்னவாயிரும்? அது ஏகத்துவத்துக்குரிய ஒரு நூலாக மாறிடும். இஞ்சில் இருந்துச்சின்னு சொன்னால் அப்படியே குர்ஆனை மெய்ப்பிக்கக்கூடியதாகத்தான் இருக்குங்கிற காரணத்தினால இஞ்சில்ங்கிறது இது அல்ல. நல்லா விளங்கிக்கிறணும். இஞ்சில் ஒளி வீசுமாண்டா வீசும். அது ஒரிஜினலாக வச்சுருந்தாங்கன்னா இதே தான் அதுலேயும் இருக்கும். குர்ஆனை அந்த இறைவன் தான் தந்திருக்கிறான். அதே தௌஹீது, அதே ஓரிரை கொள்கை, அதே சட்டத்திட்டங்கள், அதே கொள்கை தான் இஞ்சிலையும் இருந்தது. அப்போ இயேசு தன்னை தூதர்னு தான் சொன்னாரே தவிர அல்லாஹ்வுடைய மகன் சொல்லவே இல்லை.
ஆனால் இவங்க நினைச்சிட்டாங்க இறைவனுடைய குமாரர்னு காட்டுவதற்குரிய கதைகளெல்லாம் சேர்த்து எழுதிக்கிட்ட காரணத்தினால இஞ்சியில் இவங்க சொல்கிற பழைய புதிய ஏற்பாட்டில் அந்த நேர்வழி இல்லாத காரணத்தினால் இஞ்சிலுக்கு இல்லைன்னு சொல்லிடக்கூடாது. இன்னும் சொல்ல போனால் இந்த விஷயத்துக்கு வந்து ஒரு கண்டுபிடிச்சாங்க ஒரு சமீபத்தில் கும்ரான்கிற ஒரு மலைப்பகுதி, அதாவது லெபனான்கிற பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மலைப்பகுதியில் வந்து ஒரு செருப்பு தைக்கிறவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் அந்த குகையில் தேடிக்கிட்டு இருக்கும்போது ஒரு மண்பானைக்குள்ளே தோளால் எழுதப்பட்ட சில சுருள்களை சுவடிகளை எடுத்துகிட்டு வர்றார். எடுத்துகிட்டு வந்து அதை ஆய்வுக்கு உட்படுத்துகிறாங்க. அதை பெரிய பெரிய கிறிஸ்துவ மிஷினரிகள்லாம் கேள்விப்பட்டு அவர்கிட்ட வந்து அதை கேட்குறாங்க, பெரிய தொகை கொடுத்து வாங்குகிறாங்க. வாங்கி படித்து பார்த்தாங்கன்னு சொன்னால் அது அப்படியே குரானில் உள்ள மாதிரி அதை மறைக்கப்பட்டு இருந்திருக்குது, ஒழிச்சிருக்கிறாங்க. அதனுடைய ஒரு பெருதி கிடைச்சிருக்குது. அதை வந்து படிக்கிறதுக்கு யாரும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அந்த அந்த எடுத்த விஷயத்தை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அது பிபிசியில் ஒரு டாக்குமெண்ட்ரியாக நினைஞ்சு தான் அதை வெளியிட்டான். அந்த குகைக்கு போகிறது, அது எடுக்கிறது, அதில் என்னென்ன இருக்குங்கிற விஷயத்தையெல்லாம் பிபிசியில் ஒரு டாக்குமெண்ட்ரியாக போட்டிருக்கிறோம். அந்த டாக்குமெண்ட்ரியை நம்ம ஆன்லைன் பிஜேயில் நீங்களே பார்க்கலாம், நம்ம வெளியிட்ருக்குறோம். அதை உள்ளே போனீங்கன்னு சொன்னால் சாவு கடல் சாசன சுருள் அப்படிங்கிற தலைப்பில் இந்த விஷயங்கள்லாம் நாங்கள் வெளியிட்ருக்குறோம். அப்போ என்ன செய்கிறாருன்னு கேட்டால் அதில் ஒரு ஆள் படிக்கிறதுக்கு கேட்கும்போது கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்புறம் மைக்ரோ ஃபிலிமாக எடுத்து இன்றைக்கி வரைக்கும் அதை பாதுகாத்து வச்சுருக்கிறாங்க. அவர் படிக்கிறதுக்காக ஐஸ்மேன் ஒரு ஆள் எனக்கு அந்த வாய்ப்பு தாங்க படிக்கணும்னு கேட்கும்போது மறுத்துட்டாங்க. கடைசியில் அந்த நூலகத்துக்கு அவர் அதிகாரியாக வர்றாரு. யாருக்கு மறுத்தாங்களோ அவரே அந்த நூலகத்துக்கு அதிகாரியாக வர்றாரு. அப்போ இந்த மைக்ரோ ஃபிலிமில் இருந்ததை எடுத்து படிக்கிறார். படிச்சுட்டு அவர் சொல்கிறாரு, இது வந்து குரானை மெய்ப்படுத்துகிறதுங்கிறார். அது முழுசாக படிச்சுட்டு இதனுடைய கண்டென்ட் உள்ளடக்கம் வந்து குரானை மெய்ப்படுத்துகிறது. அப்போ இது வேண்டாம், இஞ்சில் இருக்க வாய்ப்பு இருக்குங்களாம். இது வேண்டாம், மறைக்கப்பட்டதாக இருக்குது, பழைய காலத்தில் எழுத்துச்சுவடியில் இருக்குது. அது இறைவன் வந்து ஒரு மனிதர்கிட்ட பேசுகிற மாதிரி தோரணையில் இருக்கக்கூடிய ஒரு ஏடு. அப்போ இதுதான் இந்த இஞ்சியில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இஞ்சி அடித்து சொல்ல முடியாது, ஆனால் அது குரானை மெய்ப்படுத்துதுங்கிற வைத்து நம்ம என்ன செய்யலாம், இதை விளங்கலாம். ஆனால் வந்து இதில் வந்து புதிய ஏற்பாடுன்னு சொல்லக்கூடியது வந்து என்ன கிடையாது, அது வந்து இஞ்சில் கிடையாது. அப்போ இஞ்சிலுக்கு ஒளி இருக்கான இருக்குது, ஆனால் இஞ்சில் எது, அதான் பிரச்சனை. அது இஞ்சிலாக இருந்தால் ஒளி தரக்கூடியதாக இருக்கும். இவங்க சொல்லக்கூடிய இஞ்சில் கிடையாது. அதே மாதிரி தௌராத்துங்கிறோம்ல, தௌராத்துன்னா எதை சொல்லுவாங்கன்னு கேட்டால் புதிய ஏற்பாடுன்னு வச்சுருக்கிறாங்க. பழைய ஏற்பாடு. பழைய ஏற்பாட்டில் வந்து 1லேருந்து 5 வரைக்கும் உள்ள அந்த ஆகமத்துக்கு பேர் தான் தோராங்கிறாங்க. தோரான்னா தௌராத். இந்த தோராவை வந்து யூதர்கள் வந்து தௌராத்தை வந்து தோரான்னு சொல்லுவாங்க. தோராண்டா எதுன்னு கேட்டால் ஆதி ஆகமம்னு ஆரம்பித்து அந்த உபாகமம் வரைக்கும் வரக்கூடிய 5 ஆகமம் இருக்கும். 5 சூறா மாதிரி 5 சாப்டர் இருக்கும். இந்த 5 தான் அவருக்குரியது. அதுக்கு பிந்தி உள்ளதெல்லாம் வேறு நபிமார்களுக்கு உள்ளதுன்னு எழுதி வச்சுருக்கிறாங்க பழைய ஏற்பாட்டில். அந்த 5ஐயும் தோறாங்கிறாங்கல்ல, அது வந்து உண்மையில் மூசா நபி கொடுத்ததான்னு கேட்டால் சில விஷயங்கள் மூசா நபிட்ட இறைவன் பேசின மாதிரி வரும். ஆனால் அதில் நிறைய சேர்த்துருக்குறாங்க, நிறைய கைச்சறுக்கு வச்சுருக்கிறாங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னால் மூசாவுக்கு அருளப்பட்ட அந்த வேதத்தில் உபாகமத்தில் அதனுடைய இறுதியில் வந்து மூசா மரணித்தாருங்கிற விஷயங்கள் வருது. அப்படி வரலாமா? அவருக்கு தான் வேதமே அருளப்படுது. அவருக்கு அருளப்பட்ட வேதத்தில் மூசா மரணித்தாருன்னா வேற ஆள் சொல்கிறாங்க. இப்போ அல்லா சொல்கிற நீ மரணித்தாருன்னு செத்தாட்ட பேச முடியுமா? மூசாவுக்கு தான் அந்த வேதம் கொடுக்கப்படுது. அல்லா பேசுகிறான். அல்லா மூசாட்ட பேசும்போது மூசா செத்துட்டார்னு சொல்லுவானா? மூசா செத்தார்னு இதில் வருது. செத்தது மட்டும் வரல, மூசா செத்ததுக்கு பிறகு அவருடைய சீடராக இருந்த யோசுவா அதன் பிறகு அவருடைய இடத்துக்கு வந்தார், அந்த பதவி வந்தார், 40 நாள் தூக்கம் கொண்டாடினார்கள். இதெல்லாம் வருது யார்? மூசாவுடைய வேதத்தில். அப்போ அது தௌராத்து அவங்க சொல்லிக்கிறாங்க. ஆனால் அதில் வந்து இறைவன்ட்டு வந்த மாதிரி ஸ்டைலில் வாசகங்கள் இருந்தாலும் நிறைய வந்து கைச்சறுக்கு சேர்த்துருக்குறாங்க. தேவையானதை மாற்றிக்கிட்டாங்க. அவங்கள கண்டிக்கிற மாதிரி விஷயங்கள் வந்துச்சுன்னா அதை நீக்கிடுவாங்க. மார்க்கத்தை வச்சு சம்பாதிக்காதீங்க, வட்டி வாங்காதீங்க எல்லாம் இருக்க முடியாது, அதெல்லாம் அழிச்சிடுவாங்க. அழிச்சிட்டு அவங்களுக்கு வசதியான விஷயங்களை மட்டும் வச்சுக்கிறதுனால அது பியூரானது எதுன்னு பிரிச்சறிய முடியாது. அது நம்மளாவா சொல்கிறோம்னு கேட்டால் அப்போ அல்லாவே அப்படி சொல்கிறான். என்ன அப்படி சொல்கிறான்னு கேட்டால், கோயிலும் இல்லதையும் எத்து போனால் கிதாபை ஐதீகம், தங்களுடைய கைகளால் ஒரு நூலை எழுதி கொண்டு சும்மைய குருண ஹாதாமி நிந்தில்லா, இது அல்லாட்டிருந்து வந்தது என்று சொல்கிறார்கள். இவங்க கையால் எழுதி வைத்து கொண்டு இதைத்தான் அல்லாவுடைய வேதம் என்று சொல்கிறார்கள். எஸ்தரோபிகி சமணன் கலீலா, அற்பமான ஒரு கிரயத்தை பெறுவதற்காக, உலக ஆதாயத்துக்காக இதை செய்கிறார்கள் என்று சொல்லிட்டு அல்லாஹ் 2வது சூறாவில் 79வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஓ இன்ன மின்ஹும்ல ஃபரீகன் எல்ஊன அல்சினத்தகும் பில் கிதாபி, அந்த யூதர்களில் ஒரு சாரார் இருக்கிறார்கள், அவங்க வந்து நாவுகளால் வேதத்தை போடு ஓதுவார்கள். லி தகசபு மினல் கிதாபி, அது வேதம் என்று நீங்கள் நினைப்பதற்காக வேண்டி தௌராத் மாதிரி உங்கள்கிட்ட ஓதி காட்டுவாங்க. ஒமாஹு மினல் கிதாப், அது வேதத்தில் உள்ளதாக இருக்காது.
வேதத்தில் உள்ளதை மறைத்து வைத்து விட்டு இவங்களா சில வாசகத்தை அதே ஸ்டைலில் எழுதி வைத்து கொண்டு அது மாதிரி மக்கள்கிட்ட போய் போதிப்பாங்க. மக்கள்லாம் வேதம் தான் போல இருக்குது, தௌராத் தான் ஓதுறாரு நினச்சிக்கிடுவாங்களாம். ஏன்னா அவங்க வந்து அந்த வேதங்களை பொதுமக்களுக்கு கொடுக்க மாட்டாங்க, தேவையானதை பொறுக்கி எடுத்து பயான் பண்ணுவாங்க. வேதங்களை வந்து பாதிரிமார்கள் வச்சுக்கிடுவாங்க. அதனால் தகசபு மினல் கிதாப், வேதத்தில் உள்ளது என்று நீங்கள் நினைப்பதற்காக வேண்டி இப்படி செய்வார்கள். ஒமாஹுவ மினல் கிதாப், அது வேதத்தில் உள்ளது கிடையாது. ஒயக்கூலுன ஹூமின் இந்தில்லா, இது அல்லாவிடமிருந்து வந்தது என்று சொல்கிறார்கள். ஒமாஹூமின் இந்தில்லா, அல்லாட்டு வந்தது இல்லை. அப்போ தௌராத்தையும் எல்லாம் மறுத்துட்டான். அதாவது குர்ஆன் அருளப்பட்ட காலத்தில் தௌராத்துங்கிற உலகத்தில் இருந்தது, ஆனால் இவர்கள் மறைத்து வைத்திருந்தார்கள். மறைத்து வைத்து கொண்டு இவங்க சில விஷயங்களை அதில் அட்டாச் பண்ணி ஆடு பண்ணி அதான் வேதம் என்று சொல்லி கொண்டிருந்தார்கள் என்பதை பார்க்குறோம். இந்த மாதிரி அந்த ஓதுகிற ஸ்டைலை வச்சு என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அந்த மக்கள் தௌராத்து ஓதுகிற ஒரு ஸ்டைல் இருக்கும்ல, அப்போ குர்ஆன் ஓதுகிற ஒரு ஸ்டைல் உங்களுக்கு தெரியும்ல, அந்த மாதிரி ஒரு வாசகத்தை ஓதுனா குர்ஆன் நினச்சிடுவாங்களா இல்லையா? அந்த மாதிரி இவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா நாவுகளை வளைத்து அந்த வேதத்தை வாசிப்பது போல வாசிக்கிறார்கள். அது வேதம் என்று மக்களை பொய்யாக நம்ப வைக்கிறார்கள்னு சொல்வதில் இருந்து, அப்போ இது தௌராத்து கிடையாது, உலகத்தில் தௌராத்து இப்போ கிடையாது, இஞ்சிலும் கிடையாது. ஆனால் தௌராத்து இஞ்சில் இருக்குமையானால் அது குர்ஆனை தான் சொல்லும். தௌராத்து இஞ்சில் அப்படியே வடிவத்தில் இருக்கும் என்று சொன்னால் அது குர்ஆனை தான் சொல்லும். இப்போ நம்ம காலத்திலேயே ஒரு நாவுரணிவா பாட்டு ஒன்று இருக்குது, உலக மக்கள் யாவருக்கும் வந்தது குர்ஆன், உண்மையான மார்க்கம் தன்னை தந்தது குர்ஆன் ஒரு பாட்டு இருக்கும், தமிழ் பாட்டு, நாவுரணிவா பாட்டு. அந்த பாட்டு கடையில் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் குர்ஆன் மாதிரி மூடுதை போட்டு விட்றாங்க. குர்ஆன் மாதிரி ஒரு கிராத்து மாதிரி குர்ஆனை பற்றி பாட்டு போடுறாங்க. குர்ஆனுடைய ஒரு பக்கரா சூறாவது யாசின் சூறா வருமா இல்லையா, கஃபா கபில் மீண்டு சொல்லி அது மௌலுது பாட்டு. மௌலுது பாட்டை என்ன மாதிரி படிப்பாங்கன்னு கேட்டால் அந்த பாட்டிலேயே கிராத்து மாதிரி இருக்கும். இந்த கிராத்து ஓதுவாங்கல்ல, அப்போ இது குர்ஆன் தான் இப்போவே செய்கிறான்னு கொண்டா இந்த குர்ஆன்லேருந்து விளையாட்டு காட்டுறாங்கன்னா அயுதம் பண்ணியிருக்க மாட்டானா? அந்த மாதிரி அந்த ஸ்டைலை வச்சு ஏமாத்துறது, இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்காங்களே தவிர அது வந்து சரியான முறையில் கிடையாது. அவங்க வந்து என்ன செய்யலை, அந்த தௌராத்தை வந்து பாதுகாத்து வைக்கலை. அது தௌராத்தை அல்லாஹ் ஒளின்னு சொன்னானே இவ்வளவு தப்பான செய்திலாம் இருக்கு நீ கேட்கக்கூடாது. அது அல்லாஹ் அருளியது கிடையாது. அது அவங்க பாதிரிமார்கள் தங்கள் வசதிக்காக வேண்டி நினைஞ்சாங்க, சில விஷயங்களை நீக்கினார்கள், கூட்டினார்கள், மாற்றினார்கள், மறைத்தார்கள், அது சேர்த்தார்கள், எல்லாம் செஞ்சாங்க. எல்லாம் செஞ்சுக்கும்போது அதனுடைய உண்மையான வடிவத்தில் அது கிடைக்கல. ஆனால் சில விஷயங்கள் மிச்சமாக இருக்கணும், அது எதுன்னு பிரித்து நமக்கு அறியலை. மொத்தத்தில் அவங்க அழித்து தீர்த்து இருந்தாலும் அந்த 5 ஆகமத்துக்குள்ள ஒரு சில வசனங்கள் அல்லாஹ் கொடுத்தது அவங்களுக்கு பாதகமும் சாதகமும் இல்லைன்னு வைங்க, அது அழிக்க மாட்டான்ல. அவனுக்கு எது அது அவன் லாபம் தர்ற மாதிரி இருந்தால் சேர்ப்பான், நஷ்டம் தர்ற மாதிரி இருந்தால் அழிப்பான். அப்படி இல்லாத பொதுவான விஷயங்கள் இருக்கும்னு சொன்னால் அழிக்காமல் கூட விட்டுருக்கலாம். அது நமக்கு பிரித்து கண்டுபிடிக்க இயலாது. எல்லாம் கலந்துருச்சின்னு சொன்னால் இன்னொன்று தான் கலந்துச்சுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன சோர்ஸை வச்சு கண்டுபிடிக்கிறது? அதனால தௌராத்து இப்போ கிடையாது. இப்போ என்ன செய்யணும், தௌராத்து ஒளி இது எதுக்கு நான் சொல்கிறேன்னு கேட்டால், நம்மளோட பயணித்த சில பேர் என்ன செஞ்சாங்கன்னா குர்ஆன் மட்டும்தான் போதும்னு சில பேர் போனானுவோ. போய் கடைசியில் என்னாச்சுன்னா குர்ஆனில் அல்ல தௌராத்தை பின்பற்ற சொல்கிறான், இஞ்சியில் பின்பற்ற சொல்கிறான்னு சொல்லி பைபிள் எடுத்து திரியிறானோ. இப்போ விளங்குதா, நம்மளோட அந்த விவாத களத்தில் உட்கார்ந்துருந்த சில ஆட்கள் வந்து பைபிளை தூக்கி கொண்டு பைபிளை பின்பற்ற சொல்லி அல்லாஹ் சொல்கிறாங்கிறாங்க. இப்படியெல்லாம் கூறுகட்டு போயிடுவாங்கிறது தான் இது விளக்குறேன். இப்படி தான் இருப்பாங்க சிந்திக்காமல். பைபிளுங்கிறதுக்கு பைபிள்ன்ற தௌராத் இஞ்சின்ல சொல்கிறான். தௌராத் இஞ்சில்னா தௌராத்து மூசா நபி கொடுத்ததுங்கிறான். அப்போ நீ எதை வந்து மூசா நபியுடைய தோரான்னு சொல்கிறாய், அதுலேயே மூசாவுடைய மௌத்து வருது, மூசாவுக்கு 40 நாள் துக்கம் கொண்டான செய்தியாக வருது. அதுக்கு பிறகு அவருடைய சீடர் யோசுவா வந்து அது அவருடைய தலைமை பொறுப்பு வந்தார் அப்படிங்கிறது எப்படி வரும்? அதெல்லாம் போய் பார்க்கும்போது சேர்த்துருக்குறாங்க, நல்லா விளங்குகிறது. அந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்கிறது. இஞ்சில்ங்கிறது வந்து இயேசுவை நோக்கி பேசுனதே கிடையாது. இஞ்சில் நீ பழைய புதிய ஏற்பாடு நீங்கள் படித்து பாருங்கள், எங்கேயாவது இயேசுவே நீ என்னை பயந்து கொள் அப்படிங்கிற மாதிரி இறைவன் பேசுகிற மாதிரி ஒரு வசனம் இருக்கான்னு இல்லை. அப்படி இல்லை. ஏசு அங்கே போனார், மீன் பிடிக்க போனார், இங்கே போனார், சீடர்களை கூப்பிட்டாரு, வந்தார் போனார்னு அவருடைய செய்திகளை தான் எழுதி வச்சுருப்பாங்க. அப்போ இயேசுவை பற்றிய செய்திகளை பின்னால் வந்தவர்கள் எழுதினார்கள்னு சொன்னால் நம்ம இஸ்லாமிய பார்வையில் அது வேதமாகாது. வேதத்துக்கு அர்த்தமே என்னென்னா அல்லாஹ் வந்து நபிக்கு பேசுகிறதுக்கு தான் வேதம். அல்லாஹ் வந்து நபிமார்களுக்கு எதை பேசுகிறானோ அதுக்கு பேர் தான் வேதமே தவிர, நபிமார்களை பற்றி நம்ம நபிமார்கள் வரலாறு எழுதுகிறாங்கல்ல அந்த மாதிரி உள்ளது தான். ரசூல்லா வரலாறுன்னு எழுதுகிறாங்கல்ல, சரியான வரலாறு தப்பான வரலாறு அந்த மாதிரி உள்ளது தான் இவங்க சொல்லக்கூடிய புதிய ஏற்பாடு என்பது. அதனால் அந்த இஞ்சியிலும் தௌராத்தும் ஒளிங்கிறத இஞ்சியில் தௌராத்துக்கு தான் வச்சுக்கிறீங்க. நீங்களாக எதையோ தௌராத்துன்னு ஆக்கிட்டு அதெல்லாம் ஒளின்னு சொல்வதற்கு உங்களுக்கு அனுமதி கிடையாது, என்ன ஆதாரம் கிடையாது. இது ஒரு விஷயத்தை நம்ம என்ன செய்யணும், விளங்கி கொள்ளணும்.
அடுத்ததாக வந்து இது ஒளி சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். ஒளி என்ற வார்த்தையை வந்து அல்லாஹ் குர்ஆனுக்கு பயன்படுத்துகிற மாதிரியே தௌராத்து இஞ்சில் வேறு வேதங்களுக்கு பயன்படுத்தலை. ஆனால் அதுவும் அப்படி தான் இருக்கும். அது சொல்லப்படாட்டா கூட அல்லாஹ் கொடுக்குற ஒரு விஷயம் வெளிச்சமாக தானே கொடுப்பான். அவன் எல்லாம் தெரிஞ்சவன், விளக்குறதுக்கு எளிமையாக விளக்கக்கூடியவன், மக்கள் விளங்குவதற்காக தருவதாக இருந்தால் மற்ற நபிமார்கள் கொடுத்த வேதம் மொழியாகத்தான் இருந்திருக்கும். அது இங்கே சொல்லப்படாட்டான அது வந்து குழப்புறதா இருக்காது. அல்லாஹ் இருந்து எந்த வேதமுமே குழப்புறதா இருக்காது. எந்த நபியும் குழப்பியிருக்க மாட்டார். ஆனால் இந்த ரெண்டுக்கு தான் வருது. தௌராத் இஞ்சிலுக்கு வருகிறது. தௌராத் இஞ்சில் வந்து உலகத்தில் கிடையாது. தௌராத் இஞ்சில் ஒளி தான். தௌராத் இஞ்சில் என்பது இஞ்சில் அறவே கிடையாது. தௌராத் என்பது கைவரிசை காட்டப்பட்ட நிலையில் அது இருக்கிறது அப்படிங்கிறது விளங்கிக்கணும். அடுத்ததாக வந்து அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், இந்த நேரான பாதை இருக்குல்ல, நேர்வழி, இதெல்லாம் நேர்வழின்னு நம்ம மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறோ அந்த நேர்வழியை அல்லாஹ் ஒளிங்கிறான். அதாவது ரசூல்லா ஒளின்னு சொன்ன மாதிரி, குரானை ஒளின்னு சொன்ன மாதிரி, முந்தைய வேதங்களில் தௌராத் இஞ்சிலை ஒளின்னு சொன்ன மாதிரி இன்னொரு விஷயத்தையும் ஒளிங்கிறான். அது என்னன்னு கேட்டால், நேரான பாதை, திருடாமல் இருக்கிறது, கொலை செய்யாமல் இருக்குது, பொய் சொல்லாமல் இருக்கிறது, சில நேர்வழி என்னன்னு ஒரு பொது அறிவில் இருக்கும்ல, அந்த நேர்வழியை பற்றி பேசும்பொழுது அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால் அதை ஒளி என்று சொல்கிறான். தவறான செய்திகள் இருக்கும்ல, அதை சொல்லும்போது இருளுங்கிறான். அல்லாஹ் வந்து என்ன செய்கிறான்னு கேட்டால், இருளிலிருந்து மக்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வருவதற்காக இவரை அனுப்பியிருக்கிறோம், இருளில் இருந்து மக்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வருவதற்காக இந்த குரானை இறக்கியிருக்கிறோம்னு சொல்லும் பொழுது, அந்த வெளிச்சம்ங்கிறது என்ன, இருட்டாக கடந்த மாதிரி வெளிச்சம் லைட்டை போட்டு இங்கே வாங்கன்னு கூப்பிட்டது அந்த அர்த்தம் வருமா? இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வர்றதுன்னு சொன்னால் அப்போ அவங்கெல்லாம் இருட்டில் ரூம் அடைச்சிக்கிட்டு இருட்டில் இருந்தாங்க, இந்த பக்கம் லைட்டை போட்டு விட்டு ரசூல்லா கூட்டிகிட்டு வந்தாங்கன்னு அர்த்தமாகுமா? இருளுக்கு அங்கே அந்த மேட்டரே கிடையாது. ஆனால் அப்படி வருது குரானில், இருள் தான் வருது. இருள்களிலிருந்து வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தாருங்கிற எடுத்துக்கொள்வதாக இருந்தால், இருட்டான ஒரு அறையில் நீங்கள்லாம் இருக்கிறேன்னு வைங்க, உங்களை கூட்டிகிட்டு வந்து இங்கே உட்கார வைக்கிறதுன்னு அர்த்தமாகுது. அப்படியா இருந்துச்சு? இல்லை, வெளிச்சம் இருட்டுக்கு அந்த கணக்கே கிடையாது. ஆனால் கெட்ட செயல்கள் வந்து இருட்டு தான். அது கெட்ட செயல்கள் பூராவுமே, கெட்ட காரியங்கள், கெட்ட கொள்கைகள், அது எல்லாமே இருட்டு தான். நல்ல கொள்கைகள், நல்ல காரியங்கள் எல்லாமே வெளிச்சம் தான். அப்போ நல்லதை வெளிச்சம் என்றும் கெட்டதை இருட்டு என்றும் சொல்கிற ஒரு மரபின் அடிப்படையில் அல்லாஹ் என்ன செய்கிறான்னா, பல வசனங்களில், உதாரணமாக இந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா 14வது சூறாவில் 1வது வசனத்தில் லித்துஹுரிஜன் நாசமினல் துலுமாத்தி இலன் நூர், இருள்களிலிருந்து வெளிச்சத்திற்கு மக்களை நீ கொண்டு வருவதற்காக இந்த வேதம் உனக்கு தரப்பட்டிருக்கிறது. அவங்க இருட்டில் கிடக்குறாங்க, அவங்கள வெளிச்சத்துக்கு கொண்டு வா. வெளிச்சத்துக்கு கொண்டு வரதுக்கு வெளிச்சம்னு அர்த்தம், வெளிச்சத்துக்காக கொண்டு வந்தாங்க. இருட்டில் அவன் இருந்தான், வெளிச்சத்துலாம் இருந்தான். அவன் வெளிச்சத்தில் இருக்கிறானா இருட்டில் இருக்கானா கவலையே இல்லை. இருட்டில் இருந்துக்கிட்டே நேரான கொள்கையில் இருப்பான், அவன் வெளிச்சத்தில் இருக்கிறான். வெளிச்சத்தில் இருந்துக்கிட்டே தப்பான கொள்கையில் இருப்பான், அவன் இருட்டில் இருக்கிறான். வெளிச்சத்தில் இருக்கிறான், வெளிச்சத்தில் இருந்துக்கிட்டே என்ன செய்கிறான், கிரிமினலான காரியத்தை செய்கிறான், கொலை செய்கிறான்னு வைங்களேன், வெளிச்சத்தில் கொலை செய்கிறான். அப்போ நம்ம என்ன செய்வோம், அது இருட்டுமோ நம்ம. ஆனால் பார்வை வெளிச்சம்தான், வெளிச்சத்தெலாம் செய்கிறான். வெளிச்சத்தில் என்ன செய்கிறான், கொலை செய்கிறான். வெளிச்சத்தில் திருடுறான், அது வந்து இருட்டு. அது நீ வெளிச்சத்தில் திருடினாலும் நீ வந்து இருட்டில் தான் இருக்கேன்னு அர்த்தம். அதே நேரத்தில் இருட்டில் உட்காந்துக்கிட்டு சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ்னு ஒருத்தன் சொல்கிறான் இருட்டில், அது வெளிச்சத்தில் இருக்கான். அவன் இருட்டில் இருந்துக்கிட்டு துவா செய்கிறான், இறைவா எனக்கு பாவத்தை மன்னிச்சிருங்கிறான். இவன் வெளிச்சத்தில் இருக்கிறான். அவன் இருட்டில் இருந்தாலும் சரி, வெளிச்சத்தில் இருந்தாலும் சரி, செய்யும் காரியங்களை வைத்து இருள் என்றும் வெளிச்சம் என்றும் பிரிக்கிற ஒரு தன்மை வைத்து அல்லாஹ் என்ன செய்கிறான்னா 14:1 வசனத்திலையும், அதே மாதிரி வந்து 2:257 வசனத்தில் எப்படி காட்டுறான்னு கேட்டால், அல்லாஹ் வலியுள்ளதே நாமனும், அல்லாஹ் தான் மூமின்களுக்கு பொறுப்பாளனாக இருக்கிறான். யுஹ்ரிஜுஹும் மினல் துலுமாத்தி இலன் நூர், அவர்களை வந்து இருள்களிலிருந்து வெளிச்சத்திற்கு வெளிப்படுத்தி கொண்டு வருகிறான். இருட்டில் இருந்த மக்களை கல் மண் கழுதுகோரெல்லாம் கடவுள்னாங்க, அது இருட்டு. ஒரு இறைவன் தான் இருக்கிறாங்கிற வெளிச்சம், இருட்டில் இருக்கிற மக்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வருதுங்கிறது இதானே தவிர வெளிச்சங்கிற நேரடி இடத்தும் கொடுக்க இயலாது, நேரடி எடுத்து சொல்லப்படவே கிடையாது. அது ஒரு விஷயம். இது வந்து 14:1, இது 2:257. அதே மாதிரி வந்து 33-43 வசனத்தில் ஹுவல்லதி யுஸல்லி அலைக்கும் மலாயிகத்து, அவனும் மாணவர்களும் உங்களுக்கு அருள் செய்கிறான், வானவர்கள் உங்களுடைய அருளுக்காக பிரார்த்தனை செய்கிறார்கள். எதற்காக என்றால் லியுஹ்ரிஜக்கும் மினல் துலுமாத்தி இலன் நூர், இருள்களிலிருந்து உங்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வருவதற்காக. அதே மாதிரி வாசகத்தை இங்கேயும் பயன்படுத்துகிறான். அதே மாதிரி வந்து 65-11 வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான், லியுஹ்ரிஜ் அல்லதீன ஆமனு அமிலு சாலிஹாத்தி, நம்பிக்கை கொண்டு நல்லறங்கள் செய்த மக்களை மினல் துலுமாத்தி இலன் நூர், மினல் துலுமாத்தி இலன் நூறுங்கிற வாசகத்தெல்லாம் தேடி எடுத்துருங்க, எல்லாமே அதுதான். இருள்களிலிருந்து வெளிச்சத்திற்கு கொண்டு வருவதற்காக வேண்டி இந்த அல்லாஹ் வந்து என்ன செய்ய ரசூல் அனுப்பி வைத்தான் அப்படிங்கிற ஒரு விஷயம் 65-11 இருக்கிறது. அதே மாதிரி வந்து அந்த எதிரிகள் வந்து எப்படியா இஸ்லாத்தை அழிக்கலான்னு பார்த்தாங்க. இஸ்லாம் மொழி தானே, நேர்வழிங்கிறது இஸ்லாமும் வெளிச்சம் தான்.
அவங்க இஸ்லாத்தை அழிக்கிறதுக்கு முயற்சி பண்ணதை பற்றி அல்லாஹ் பேசும் பொழுது அல்லாஹ்வுடைய ஒளியை அணைக்க பார்க்குறார்கள்னு அல்லாஹ் சொல்கிறான். அந்த இடத்துல எதை குறிப்பிடுதுன்னா இஸ்லாமே சொல்லுது. யுரீதுன லியுத்ஃபிஉ நூரல்லாஹி பி அஃப்வாஹிஹிம், அல்லாஹ்வுடைய வெளிச்சத்தை வாய்களால் ஊதி அணைக்க ஒரு நாடுகிறார்கள். யபல்லாஹு இல்லா யுத்திம்ம நூரஹு, அல்லாஹ் தன்னுடைய ஒளியை முழுமையாக்கியே தீர்வான், இவங்களால் அணைக்க முடியாது அப்படின்னு சொல்லுவது வந்து இஸ்லாம் மார்க்கத்தை என்ன செய்கிறான்னா ஒளியை ஒப்பிடுகிறான். அந்த எப்படிப்பட்ட ஒளின்னு சொன்னால் ஊதி அணைக்க முடியாத ஒளி. ஒளியில் சும்மா மண்ணெண்ண விளக்கு கிடையாது, ஊதினால் அணைக்க முடியாது. பயங்கரமான ஜுவாலையை விட்டு எரியக்கூடிய, ஊதினால் அணைக்க முடியாத இருக்கக்கூடிய ஒரு வெளிச்சம். அப்படி ஒரு வெளிச்சத்தை நான் தந்திருக்கும் பொழுது நீ அதை ஒழிக்க நினச்சின்னு சொன்னால் நெருப்பை நெருப்பை ஊதி அணைக்கிறதுக்கு சமமானதுங்கிறதுக்கு எல்லாம் சொல்லி காட்டுறான். அப்போ இவங்க வாயினால் ஊதி அணைச்சாங்க, இஸ்லாத்துக்கு எதிராக பூண்டுகிட்டா இருந்தாங்க எல்லாரும் இல்லை தானே? அவங்க வாயால் ஊதவும் கிடையாது, அல்லாவும் என்ன செய்யலை வெளிச்சத்தை கொண்டாந்து காட்டவும் கிடையாது. அது இஸ்லாத்தை அழிக்க நினைக்கிறான்ல, அந்த செயல் எது மாதிரி இருக்குன்னு கேட்டால் ஒரு பெரிய நெருப்பை போய் பூண்டு ஊதுனான்ல அது மாதிரி இருக்குது. அப்படியே ஊதுனான்னு கொஞ்சம் பற்றி தெரியுமாடா, பெரிய நெருப்பில் சின்ன நெருப்பை தான் ஊதுனா அணைக்க முடியும். பெரிய நெருப்புகளாக இருந்துச்சுன்னா பெரிய கல்யாண சமையல் செய்யக்கூடிய பெரிய அண்டாவில் அடுப்பு வச்சு இறக்கிறான்னு வைங்க, அதில் ஊதி விட்டா அணையுமா? அது இன்னும் கொஞ்சம் பற்றிக்கிட்டு எரியுமா? அப்போ பெருநெருப்பு இஸ்லாம்ங்கிறது ஒரு பெருநெருப்பு. அதை நீ அழிக்கிறதுக்கு உன்னுடைய முயற்சி, எல்லா முயற்சியுமே வாயால் ஊதுற மாதிரி நிற்குமே தவிர இஸ்லாத்தை அழிக்காது. இஸ்லாத்தை ஒரு காலத்தில் ஒன்று அழிக்க முடியாதுங்கிறதுக்கு எப்படி வார்த்தை எல்லாம் பயன்படுத்துகிறான்னு கேட்டால் யுரீதுன யுத்ஃபிஉ நூரல்லாஹி பி அஃப்வாஹிஹிம், தங்களுடைய வாய்களால் அல்லாஹ்வுடைய ஒளியை அணைத்து விட நினைக்கிறார்கள். யபல்லாஹு இல்லா யுத்திம்ம நூரஹு, அவனுடைய ஒளியை பூர்த்தியாக்கியே தீர்வோம் என்று அல்லாஹ் என்ன செய்கிறான் இருக்கிறான் என்று 9:32 இருக்கிறது. இதே கருத்து 61:8 இருக்கிறது. யுரீதுன யுத்ஃபிஉ நூரல்லாஹி பி அஃப்வாஹிஹிம், தங்களுடைய வாய்களால் அல்லாஹ்வுடைய ஒளியை அணைத்து விட பார்க்கிறார்கள் அப்படின்னு சொல்லி இங்கே அல்லாஹ் இஸ்லாத்தை ஒளிங்கிறான். எதையெல்லாம் ஒளிங்கிறான், நேர்வழியே ஒளின்னு சொல்கிறான். இஸ்லாம்ங்கிற ஒரு டோட்டல் மார்க்கத்தை அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால் அதை ஒரு ஒளி மாதிரி ஒப்பிடுறான். எப்படிப்படி பேரொளியாக ஒப்பிடுகிறான். பேரொளியாக இருக்கிற ஒன்றை வந்து நீங்கள் ஊதிலாம் அணைக்க முடியாது. அப்போ அது ஊதி அணைக்கக்கூடிய சக்தி உங்கள்கிட்ட கிடையாது. ஆனால் நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க இஸ்லாத்தை அழிப்பதற்காக எல்லாம் பண்ணுறீங்க. ஆனால் சொன்னபடி என்ன செஞ்சு இஸ்லாத்தை அவங்க அழிக்க முடியலை. இல்லை, ஒரு மனிதர் எழுத பிடிக்க தெரியாத ஒரு மனிதரை கொண்டு ஆரம்பித்த அந்த இஸ்லாம் வந்து ஒட்டுமொத்த அரபு தீபகற்பத்தை முழுசையும் ரசூலுல்லாஹ் காலத்தில் வென்றெடுத்தாங்களே இல்லையா? அதுக்கு பிறகு அபூபக்கர் உமருடைய காலத்தில் ஒட்டுமொத்த பாதி உலகத்துக்கு மேலே இந்த இஸ்லாம் போணுச்சே தவிர அவங்களை இஸ்லாத்தை அழிக்க முடியலை. அழிப்பதற்குரிய எல்லா விதமான முயற்சியும் பண்ணார்கள். அல்லாஹ் முழுமையாக்கியே தீர்வான் என்று சொன்னானா இல்லையா? அந்த நெருப்பு இன்னைக்கும் ஊதி அழைக்கப்படலை. இன்னைக்கு வரைக்கும் என்ன செய்கிறது, 250 கோடி உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்னா பேருக்கு உள்ளவனெல்லாம் கழிச்சிட்டு பார்த்தா கூட ஒரு 50 கோடி பேராது ஒழுங்கான இஸ்லாத்தில் இருப்பானே இல்லையா? சரியாக புரிந்தவன் இருப்பான்ல. அவ்வளோ பேர் இஸ்லாத்தின் பக்கம் இருக்கும்போது எப்படி ஒன்றால் அழிக்க முடியும்? இன்றைக்கி அழிக்க முடியலை, இன்னும் வளர்ந்துக்கிட்டு தான் இருக்கிறது. எந்த வளர்ந்துக்கிட்டு இருக்குன்னு சொன்னால் மேற்கத்திய ஐரோப்பிய நாடுகள்லாம் சொல்கிறாங்க 2050 அமெரிக்கா இஸ்லாமிய நாடாயிரும், பிரிட்டன் இஸ்லாமிய நாடாயிரும், மேற்கத்திய பல நாடுகள் ஜெர்மனி இஸ்லாமிய நாடாயிரும். வளர்ச்சியை பார்க்கும் பொழுது 2050 தான் கணக்குங்கிறாங்க. இன்னொரு 24 வருஷம் தான் இருக்குது. இன்னும் 24 வருஷத்தில் வந்து எல்லாம் முஸ்லீம் நாடாக மாறிடுங்கிற அளவுக்கு அதனுடைய வளர்ச்சி தாறுமாறாக இருக்குது. பிற கிறிஸ்தவ தேவாலயங்கள்லாம் என்ன செய்கிறது, ஆட்க வராமல் பூட்டி போட்டு சீட்டாட கிளப்புகளை கொடுத்துருக்குறாங்க, சூதாட கிளப்புகளுக்கு வாடகை விட்டுருக்குறாங்க. அதாவது தேவனை வழிபடுவதற்காக கட்டின ஆலயங்கள் எல்லாம் மேற்கத்திய நாடுகளில் வந்து வேறு வேறு கேளிக்கை நடத்துவது, டான்ஸ் நடத்துவது, அது மாதிரியான மதுபானங்கள் அருந்துவது, அதுக்குரியதாக போயிடுச்சு. இன்னும் சில வழிபாட்டு தலங்களை வந்து விற்கிறாங்க, முஸ்லீம்கள் விலை கொடுத்து வாங்கி பள்ளிவாசலாக்கி வச்சுருக்கிறாங்க. அவங்க விற்கிறாங்க, முஸ்லீம்கள் விலை கொடுத்து வாங்கி அதை பள்ளிவாசல் ஆக்குறாங்கன்னா என்ன அர்த்தம்? ஊத முடியலை ஒன்றால். இன்றைக்கி எவ்வளோ அன்றைக்கி அபூஜைகள் செஞ்சதுக்கு நிகரான வேலை இன்றைக்கி தானே செய்கிறாங்க. இஸ்லாத்தை அழிக்கிறதுக்காக வேண்டி அம்புட்டு வேலையும் செய்கிறாங்க. உண்மையில் வந்து இவங்க செய்கிற இதை பார்த்து வேறு ஒரு மதங்களாக இருந்தால் அழிஞ்சே போயிருக்கும். இவங்க செய்யக்கூடியது அடிக்கிறாங்க, மாடு திண்டா அடிக்கிறாங்க, தொலைப்பொண்ணா அடிக்கிறாங்க, எதுக்கு எடுத்தால் குண்டை போட்டு லட்சக்கணக்கான பேரை கொள்கிறாங்க. இப்படி செய்யும் பொழுது இதுக்கு பயந்துக்கிட்டு எல்லாம் ஓடி போயிடுவானே. வேறு மார்க்கங்களுக்கு எதிராக இந்த மாதிரி நடவடிக்கை எடுத்தாங்கன்னு சொன்னால் அந்த மார்க்கத்தில் எவனுமே இருக்க மாட்டான். அட இதில் இருந்தால் அவங்க ஆபத்து, இதில் இருந்தால் உயிருக்கு உத்தரவாதம் இல்லைன்னு ஓடிடுவான்ல. இங்கே என்ன இருக்குது, அவன் செய்ய வளர்ந்துக்கிட்டு இருக்குது. அவன் அடிக்கிறான், வளரணும். இன்றைக்கி இஸ்லாம் வளர்ந்தது முஸ்லீம் மன்னர்கள் காலத்தில் வளர்ந்துச்சு. எல்லா ஆட்சி அதிகாரம் உங்கள் கையில் இருக்குது, இன்றைக்கி வளர்ந்துக்கிட்டு இருக்குது. இன்றைக்கி புதுசாக இஸ்லாத்துக்கு வர்றான். யாருக்கு பயந்துட்டு வர்றான்? நம்ம பயப்படுற அளவுக்கு நம்மள்ட்ட என்ன இருக்குது? நம்ம பயந்து வாழ்கிற அளவில் வாழ்கிறோம் உலகத்தில். ஆனாலும் அதான் வேணும்னு வர்றானா இல்லையா? அப்போ இந்த மார்க்கத்தை வந்து எவனாலும் அழிக்க இயலாதுங்கிற ஒரு கேரண்டி இது சொல்கிறான். அதில் அதுக்கு உதாரணம் இது வந்து அணைக்க முடியாத ஜோதி. இது அணையா விளக்குங்கிறான்ல, இது அணையா விளக்குது. அணைந்து போகாத விளக்காக இந்த இஸ்லாத்தை நான் ஆக்கியிருக்கிறேன்.
கியாம நாள் வரைக்கும் எவனாலும் இதை என்ன செய்ய முடியாது, அழிக்க முடியாது, ஊதி அணைக்க முடியாது. இன்னும் சொல்லப்போனால் பூர்த்தியாக்குவேன், மேலும் வளர செய்வேன் நல்லா சொல்கிறான். அதனால் நீங்கள் அணைக்க நினைக்கிற, நான் வந்து அதை பெருக நினைக்குவேன், பெருகிற மாதிரி ஆக்கிடுவேன்னு சொல்லி எல்லாம் சொல்கிறான். அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ அது 100ங்கிறது வந்து இது ஒரு விஷயமாச்சு. அதே மாதிரி வந்து நேரடி பொருளை சிலது வந்திருக்கிறது. அவர்கள் நெருப்பை மூட்டுகிறார்கள், வெளிச்சம் வந்த பிறகு தடுமாறுகிறார்கள்னு ஒரு உதாரணம் காட்டுவான்ல, அது நெருப்புக்கு நெருப்பு தான் அர்த்தம், அந்த இலக்கிய அர்த்தம்லாம் இல்லை. இப்படியான அர்த்தங்கள் அது நமக்கு தேவையில்லை, இந்த தலைப்புக்கு தேவையில்லை. அதுக்கடுத்து என்னென்னு கேட்டால், இது அது மாதிரி தகவல்லாக பினூரிஹிம், நெருப்பை மூட்டுகிறான், வெளிச்சம் வந்த உடனே எல்லாம் என்ன செய்கிறான், நெருப்பை அணைச்சி விட்டுறான், அவங்களுடைய வெளிச்சம் போய்விட்டது அப்படின்னு சொல்லும்போது, நெருப்பை மூட்டும் போது வெளிச்சம் வர்றது நேரடி அர்த்தம் தானே. நெருப்பை மூட்டுறீங்க, வெளிச்சம் வருதுங்கிறது வெளிச்சத்துக்கு வெளிச்சம் தான் அர்த்தம். அந்த வெளிச்சம் அணைஞ்சு போச்சு. அந்த அர்த்தத்தில் 2:17 வசனத்தில் என்ன சாம்பிளுக்கு எடுத்து காட்டுறேன், நேரடி அர்த்தத்துலையும் வந்திருக்குன்னு சொன்னோம்ல, அது நிறைய இருக்குது. உதாரணத்துக்கு ஒன்றே 2:17 வசனத்தில் வந்து அவர்கள் நெருப்பை மூட்டுகிறார்கள், வெளிச்சம் வருகிறது, திடீர்னு வெளிச்சத்தெல்லாம் அணைய விட்டுறான், தடுமாறுகிறார்கள்னு உதாரணம் சொல்லும் பொழுது அந்த இடத்துல வெளிச்சம்னு சொல்லி வெளிச்சம் தான். அப்போ 100 என்கிற வார்த்தை குரானில் அதிகமான இடங்களில் வந்து நம்ம எதை வெளிச்சம்னு சொல்லுவோமோ மனித பாஷையில் அந்த வெளிச்சத்தை சொல்லக்கூடியதாக சொல்லிவிட்டு, சில இடங்களில் நபியை வந்து ஒளி என்று சொல்கிறான், சில இடங்களில் குர்ஆனை ஒளி என்று சொல்கிறான், சில இடங்களில் முந்தைய வேதங்களை ஒளி என்று சொல்கிறான், சில இடங்களில் நேர்வழியை ஒளி என்று சொல்கிறான், சில இடங்களில் இஸ்லாத்தை ஒளி என்று சொல்கிறான். அவ்வளோதான். ஒளிங்கிற வார்த்தை இந்த இவ்வளோ விஷயத்துக்கு எல்லாம் என்ன செய்கிறான், பயன்படுத்தி இருக்கிறான் என்பதை பார்க்குறோம். இது ஒரு விஷயமாச்சு. அதே மாதிரி வந்து வேறு எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னொரு விஷயத்த இன்னொரு இலக்கிய சொல்ல பாருங்கள். இப்போ அதில் கடன் கொடுத்தல்னு ஒன்று வழங்கியிருக்கணும். கடன்னா என்ன, யார் கஷ்டப்படுறானோ அவனுக்கு நம்ம கொடுக்குறதுக்கு பேர் தான் கடன். நல்ல வசதியாக இருக்கிறவன் கடன் வாங்குவானா, அவனே பெரிய வசதியாக இருக்கான், நம்ம அதை விட கம்மியாக இருக்கோம்னு சொன்னால் நம்மக்கிட்ட அவன் கடன் வாங்க மாட்டான். யார் வசதியாகவும் செழிப்பாகவும் இருக்கிறானோ அவன் வந்து கடன் வாங்குறவனாக இருக்க மாட்டான். யார் கஷ்டத்துலையும் வறுமையிலையும் இருக்கிறானோ அவன் தான் கடன் வாங்குவான். இது நம்ம எல்லாம் வழங்கி வச்சுருக்கிறோம். ஆனால் அல்லாஹ் குர்ஆனில் பல இடத்துல வந்து அல்லாஹ்வுக்கு கடன் கொடுங்கன்னு கேட்குறான். அல்லாஹ்வுக்கு கடனை கொடுங்கப்பா அப்படின்னு நல்லா கேட்குறான். அப்போ அல்லாஹ் பற்றி நம்முடைய நம்பிக்கை என்ன, அவன் தேவையில்லாதவன், அவனுக்கு நீ என்ன கொடுக்குற, அவன் தான் உனக்கு தரக்கூடியவன். அல்லாஹ் வந்து கனிங்கிற, அல்லாஹ்வுக்கு கனின்னு ஒரு பேர் இருக்குது. அல்லாஹ்வுடைய அந்த அஸ்மாவுல் ஹுஸ்னா அழகிய திருநாமங்களில் கனின்னா வசதி படைத்தவன், செல்வந்தன், எந்த தேவையும் இல்லாதவன் அப்படிங்கிற அர்த்தம் உள்ளது கனிங்கிற வார்த்தை. அப்போ கனிங்கிறது அல்லாஹ்வுடைய ஒரு சிவத்தாக குர்ஆனில் சொல்லப்படுது. அல்லாஹ் வந்து தன்னை பற்றி பல வசனங்களில் 2:263, 2:267, 3:97, 4:131, 6:133, 10:68, 14:8, 22:64, 27:40, 29:6, 31:12, 31:26, 35:15, 57:24, 60:6 இவ்வளோ வசனங்கள்லையும் அல்லாஹ் வந்து தன்னை கனிங்கிறான். கனிங்கிற வார்த்தையை தனக்கு நான் வந்து கனியுன், நான் ஒரு கனியாக இருக்கிறேன் அப்படிங்கிற சொல்கிறான். கனின்னு நடத்தினா எந்த தேவையும் இல்லாதவன். இதுதான் நம்ம அடிப்படையான கொள்கையும் கூட. அல்லாஹ்வுக்கு வேறு வேறு மதங்களில் வந்து தெய்வங்கள் தேவை உள்ளதை ஆக்குவாங்க. கடவுளுக்கு தாங்கன்னு என்ன செய்வாங்க, காணிக்கை கேட்குவாங்க. கடவுளுக்கு என்னத்தையாக கொண்டு போய் கொடுத்தா தான் நீங்கள் வழிபாடை செய்ய முடியும். சும்மா ஒன்றுமுன்னா வருமானம் போய் நீங்கள் செய்ய முடியாது. என்னத்தையாவது கடவுளுக்கு கொண்டு போகணும், கடவுள் பேரை சொல்லி மனசை எடுத்துக்கணும், அது ஒரு விஷயம். ஆனால் கடவுளுக்கு தேவைன்னு நினச்சி தான் கொண்டு போகிறாங்க. அப்படிலாம் இருக்கும்போது இஸ்லாம் மட்டும் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், கனி, அவன் எந்த தேவையும் இல்லவன். அது மாதிரி குல்ஹுல்லா சூராவில் அல்லாஹ் என்ன செய்கிறான்னா, அல்லாஹு சமத், அல்லாஹ் தேவையற்றவன், அல்லாஹ் ஒருவன் தான், அல்லாஹு அஹதுன்னு சொல்லிட்டு அல்லாஹு சமத், அவன் சமதாக இருக்கிறான். சமதுண்டா எந்த தேவை அவனுக்கு கிடையாது அப்படிங்கிறது அடிப்படையாக வழங்கியிருக்கோம்ல. அப்படி இருக்கும் பொழுது அல்லாஹுக்கு நீங்கள் கடன் கொடுங்கன்னு அல்லாஹ் கேட்குறான் குர்ஆனில். அல்லாஹுக்கு எப்படி முதல்ல அவன் கடன் வாங்கினான்னு அவன் தேவை உள்ளவன் ஆகிடுறானே. கடன் கொடுக்குற ஆள் மேலே, கடன் வாங்குற ஆள் மேலே. கடன் கொடுக்குற ஆள் தானே மேலே, கடன் வாங்குற ஆள் கீழே தானே இருப்பான். அப்போ அல்லாஹ் கீழே போயிடறானே. இப்போ நீங்கள் கடன் கொடுக்குறீங்க அல்லாஹ்வுக்கு, அல்லாஹ் உங்கள்கிட்ட கடன் வாங்குறான். அப்படிங்கும்போது என்னவாகுதுன்னு கேட்டால், இது வந்து நேரடி அர்த்தம் கொடுத்து என்று சொன்னால் அல்லாஹ் கடன்காரனாக்குற மாதிரி வருது. கடன் தான் வருது, வாசம் அப்படி தான் இருக்குது. எங்கெல்லாம் வருதுன்னு பார்த்துட்டு விளக்கத்தை பார்ப்போம். என்ன வருதுன்னு கேட்டால், 2வது சூறாவில் 245வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், மன் தல்லதி யுக்ரிதுல்லாஹ கர்தன் ஹசனா, அல்லாஹ்வுக்கு யார் அழகிய கடன் கொடுப்பீர்களோ போய் வாய்ஃபுகுலகு அலாஃபன் கசீரா, பன்மடங்காக அல்லாஹ் பெருக்கி உங்களுக்கு தருவான். எனக்கு நீங்கள் கடன் கொடுத்தீங்க என்று சொன்னால் பன்மடங்காக உங்களுக்கு நான் பெருக்கி தருவேன் அப்படின்னு சொல்லும்போது மக்கள்கிட்ட கடனுக்கு கோரிக்கை வைக்கிற மாதிரி அடிப்படையில் வந்திருக்குது. ஆனால் நேரடி அர்த்தம் கொடுக்க இயலாது. நேரம் கொடுத்தா இஸ்லாமிய அடிப்படை தகர்ந்துடும். அல்லாஹ் மனுஷன்ட்ட கடன் வாங்குறான்னா இப்போ பேசிக்காக அடிஞ்சு போச்சே, இஸ்லாத்தில் அல்லாஹ் எப்படி கடன் வாங்குவான் அப்படி வந்துடுது. அதே மாதிரி வந்து 5வது சூறாவில் 12வது வசனத்தில் வந்து எல்லாம் சொல்லி காட்டுறான், நீங்கள் தொழுகை நிலைநாட்டி
வாத்தைத்தும் ஜக்காத்தையும் கொடுத்து வாமன்தும் பிருசுலி எனது தூதர்களை நம்பி வசர்த்து முகம் அந்த தூதர்களை கண்ணியப்படுத்தி அக்ரல்துமுல்லாஹ கர்லன் ஹசனா அல்லாவுக்கு ஒரு அழகான கடனையும் கொடுப்பீர்களே ஆனால் லவ் கஃபிரன் அன்கும் செய்யாத்திக்கும் உங்களுடைய தீமைகளை நன்மையாக மாற்றி விடுவேன். இவ்வளோ காரியம் செய்யும் பொழுது அதனுடைய லிஸ்ட்டில் ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால் கடன் கொடுக்குறது. தொழுகை நிலைநாட்டணும், ஜக்காத்தும் கொடுக்கணும், அதோட எனக்கு கடனும் கொடுங்க, அல்லாவுக்கு கடன் கொடுத்தீர்களே ஆனால் நான் தருவேன் அப்படிங்கிறான். அப்போ இது ஒரு விஷயம் 5:12 இருக்குது. 57:11 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், மனுதல்லது யுக்ரிதுல்லாஹ கர்தன் ஹசனா, யார் அல்லாவுக்கு அழகான கடனை கொடுப்பீர்களோ போய் வாய்ஃபகுலஹு அவனுக்கு அல்லாஹ் பன்மடங்காக பெருக்கி கொடுப்பான். இது 57:11 இருக்கிறது. அதே மாதிரி 57:18 இருக்கிறது, இன்னல் முசத்திக்கின ஒரு முசத்திகாத்தி, தர்மம் செய்யக்கூடிய ஆண்களும் பெண்களும் அக்ரதுல்லாஹ கர்தன் ஹசனான் அல்லாவுக்கு அழகான கடன் கொடுக்குறார்கள் அவர்களும் லாஃபுலகும் அவங்களுக்கு பன்மடங்காக கூலி கொடுக்கப்படும் சொல்லும் பொழுது இங்கேயும் அல்லாவுக்கு கடன் கேட்குறான். நம்மகிட்ட இந்த வசனத்துலேயும் மனிதர்கள்ட்ட அல்லாஹ் கடன் கேட்குறான். அதே மாதிரி 64:17 வசனத்தில் இன் துக்ரிதுல்லாஹ கர்தன் ஹசனா, நீங்கள் அல்லாவுக்கு அழகான கடனை கொடுப்பீர்களேயானால் லாய்ஃபுலக்கும் உங்களுக்கு பன்மடங்காக தருவான், யஃபிர்லக்கும் உங்களை மன்னிப்பான். இதுலேயும் 64:17 வசனத்துலேயும் கடன் கேட்குறான்லாம். அதே மாதிரி 73வது சூறாவில் 20வது வசனத்தில் எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால் ஃபக்ரவு மாத்த எஸ்ஸர மின்ஹு, குரானில் இயன்றதை ஓதுங்கள், வாஹிமு சலா தொழுகை நிலைநாட்டுங்கள், வாத்து ஜக்காத்தை கொடுங்கள், அக்ரிதுல்லாஹ கர்தன் ஹசனா அல்லாவுக்கு ஒரு அழகான கடனையும் கொடுங்கள், ஒமாத்து கத்திமூன் அம்புசிக்கும் மின் ஹைரின் உங்களுக்காக முற்படுத்துகிற எந்த நல்ல காரியமாக இருந்தாலும் தஜிதுஹு இந்தல்லாஹி அல்லாவிடத்தில் அதை பெற்றுக்கொள்வீர்கள். எந்த காரியத்தை முன்கூட்டி நீங்கள் செய்கிறீங்களோ அதுக்குரிய பரிசு அல்லாட்ட கிடைக்கும்னு சொல்லும் பொழுது இங்கேயும் கடன் கொடுப்பதாகத்தான் அல்லாஹ் என்ன செய்யறான் சொல்கிறான். இவ்வளோ வசனங்கள் 3 வசனம் தான் கடனை பற்றி பேசுகிறது. அப்போ இந்த இடங்களில் எல்லாம் கடனோடு ஒப்பிடுறான். எதை ஒப்பிடுறான்? நீங்கள் தர்மம் செய்வதை, கடனுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டால் அல்லாவுக்கு கொடுக்கறதும் கிடையாது. நமக்கு அல்லாஹ் கடன் கொடுக்க சொன்னானே, யாரும் அல்லாஹ் கொடுத்தீங்களா? அல்லாஹ் வாங்கினா நம்மகிட்ட அல்லாஹ் கடன் கொடுக்கன்னு கேட்குறான். நம்ம அதுக்காக நம்ம என்ன செய்கிறோம்? ஏழைக்கு கொடுக்குறோம், ஏழை பாளையலுக்கு தர்மம் செய்கிறோம். அந்த ஏழைக்கு நீங்கள் கொடுக்குற தர்மத்தை அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டால் கடன்கிறான். நீங்கள் ஏழைக்கு தர்மம் செய்கிறீங்க. அப்போ இந்த கடன் சொல்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டால் கடன் என்பதில் 2 விஷயம் இருக்குது. கடன் என்பது ரிட்டர்ன் வந்துடும், என்ன இருந்தாலும். அவன் மோசடிக்காரன் இருந்தால் அவர் அது ஒரு விஷயம். நல்ல மனுஷனாக இருந்தால் கடன் தான் என்னது என்ன இழக்கிறேன்னு நினச்சிடாத, திருப்பி உனக்கு வரப்போகுதுப்பா. அந்த தர்மம் செய்கிற தூண்டுவதற்கு அல்லாஹ் என்ன செய்கிறான்னா கடனுடைய முக்கியமான அம்சம்னு கேட்டால் தர்மம் கொடுக்குற மாதிரி கிடையாது. கடனுக்கு ரிட்டர்ன் வந்துடும். 1 லட்ச ரூபா தான் கேட்குறாங்க, அடுத்த வாரம் உங்களுக்கு தந்துட போகிறான். அப்போ நீ ஏன் இப்போ என்ன வந்துட்டது ஏன் போகுதுன்னு நினைக்கிற? போனதான் திருப்பி வந்துருமே, போன கடன் திருப்பி வந்துருங்கிறதுனா கடனுடைய அம்சம் அதான். கடன் சொன்னாலேயே நம்மளை விட்டு போகுதுன்னு அர்த்தம் கிடையாது. அப்போ நீங்கள் காசு பணத்தை முடித்து வச்சுக்கிற ஆளுக்கு கொடுக்காமல் இருக்கிறாங்கல்ல, அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னு கேட்டால் நம்ம இழக்கணும்னு நினைக்கிறாங்க. 1 லட்ச ரூபா வச்சுருந்தா 10,000 போச்சா 90,000 தானே இருக்குது அப்படின்னு நினைக்கிறான். இல்லைடா அது அவன் திரும்பி வரும்டா அப்படின்னு சொன்னால் அவனுக்கு என்ன வராது, அந்த சுருக்கி வைக்க மாட்டான், கஞ்சத்தனம் பண்ண மாட்டான். இப்போ கஞ்சத்தனம் பண்ணாமல் இருக்கிறது அந்த தன்மையை கருத்தில் கொண்டு எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால் கடன்னா முழு கடன் அப்படி கிடையாது. கடனில் உள்ள ஒரு அம்சத்தை எல்லாம் எடுத்துக்கிறான். இந்த உதாரணங்கள் அப்படி தான் காட்டுவாங்க. சிங்கத்துக்கு சொன்ன மாதிரி தான். ஒரு மனிதனை சிங்கம்னு சொன்னால் அதில் உள்ள எல்லாத்தையும் பார்க்க மாட்டோம்ல. பிடரி எங்கே, விஷப்புள்ளி எங்கே, கோரப்புள்ளி எங்கே, நகம் எங்கன்னு கேட்போம். அது வீரம்ங்கிறத மட்டும் பிரித்து எடுத்துக்கிறோமா இல்லையா? அல்லாஹ் கடனுக்கு எது ஒப்பிடுறான்னு கேட்டால் கடனுக்கு ரிட்டர்ன் உண்டு. விளங்குதா? நீ அல்லாஹ் கொடுக்குறதுக்கு ரிட்டர்ன் ஒன்று தருவேன், நீ அவனுக்கு கொடுக்குற, நான் உனக்கு ரிட்டர்ன் தருவேன். நீ ஏழைப்பாளையலுக்கு நல்ல காரியத்துக்கு செலவு செய்தால் அதுக்கு கூலி நான் உனக்கு திருப்பி தருவேன், பன்மடங்காக தருவேன். எனக்குரிய வட்டி மாதிரி. இஸ்லாத்தில் வட்டி கிடையாது, ஆனால் அல்லாஹ் வட்டி தருவான். அவனுக்கு அவன் தருவான், அள்ளி தருவான். நீ 1 கொடுத்தா 10 700 மடங்கு தருவாங்கிறான். அப்போ நீ கொடுத்தீன்னு சொன்னால் பெரிய அளவுக்கு லாபத்தோடு உள்ளதை உனக்கு ரிட்டர்ன் வரப்போகுதுன்னு நல்லா சொல்கிறான்ல. அந்த ஒரு அம்சத்துக்கு தான் கடன் சொல்லப்படுது. கடனுக்கு கடனுடைய அர்த்தமே வச்சு அல்லாஹ் கடன் கேட்குறான், பாவம் கஷ்டப்படுறான், பார்த்து ஏதாவது செய்யுங்க, ரொம்ப சிரமப்படு அப்படின்னு சொல்லுவோமா? அப்படி ஒருத்தவங்க முஸ்லீமாக இருக்க மாட்டான். அப்படி அந்த அர்த்தத்துக்கு யாருமே கொடுக்க முடியாது. யாருமே அந்த கடன் நம்ம சொல்லி கொண்டாலே அதுக்கு தான் அல்லாஹ் வெறும் கடன் சொல்லாமல் அழகிய கடன்கிறான். இதுக்கு பேர் தான தர்மங்கள் செய்வது அல்லாஹ்வுக்கு கொடுக்கக்கூடிய அழகான கடன். எதுக்கு அழகான கடன்கிறான்? கன்ஃபார்ம் ரிட்டர்ன் ஆயிரும் உனக்கு. அது எப்படி ரிட்டர்ன் ஆகும்? 1க்கு 700. அது உதாரணம் அப்படி சொல்கிறான். நீங்கள் தர்மம் செய்கிறவங்களுக்கு உதாரணம் என்னென்னு கேட்டால் ஒரு விதை, ஒரு நெல்லோ ஒரு கோதுமையோ ஒரு விதை இருக்குது. அதை மண்ணில் போட்டு புதைக்கிறீங்க. புதைச்ச உடனே என்ன செய்யும்? அந்த ஒரு விதை ஒரு 7 கதிர்கள் முளைக்க. ஒரு விதை தான் போட்டிங்க, அதுலேருந்து நெல் கதிர் முளைச்சி என்ன செய்யும்? 7 கதிர்கள் இருக்கும். 7 கதிரில் ஒவ்வொரு கதிரிலும் எண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் 100 நெல் இருக்கும். அப்போ 700 ஆச்சு. நீ ஒன்று தான் போட்ட. அப்படி உதாரணம் காட்டுறான்ல. நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்வதற்கு உதாரணம் ஒரு தானியத்தை போல
ஒரு தானியத்தை நீங்கள் விதைக்கிறீர்கள், விதைத்தவுடன் அதிலிருந்து ஒரு கதிர் வெளிப்படுகிறது, அதிலிருந்து ஒரு செடி வெளிப்படுகிறது, அதிலிருந்து 7 கதிர்கள் உற்பத்தி ஆகிறது. ஒவ்வொரு கதிரிலையும் 100 நெல்மணிகள் இருக்கிறது. மொத்தத்தையும் சேர்த்தா 700 ஆகிறது. இப்படியாக நான் உங்களுக்கு தருவேன். ஒரு தானியத்தை போட்டு 700 எடுக்கிறீங்கல்ல, அப்படி தான் நீ 100 ரூபா கொடுத்தீங்கன்னு சொன்னால் அதை 700 பெருக்கி 7 லட்ச ரூபா நான் உனக்கு திருப்பி தந்துடுவேன். 100 பெருக்கி 700 மடங்கு ஆக்கிக்கங்கிறான்ல. அப்போ 700 மடங்கு தருவதுங்கிறதுனால தான் இது அழகிய கடன். அல்லாஹ் நம்மள்கிட்ட கேட்குற கடன் இருக்க சாதா கடன் இல்லை. அதுக்கு தான் வெறுமனே கடன் எந்த இடத்துலையும் போடல. அழகியன்னு சேர்த்து போகிறான். இது வெறும் கடன் சொன்னால் இவங்க வேறு மாதிரி விளங்கிக்கிறாங்க. இது அழகிய கடன். அழகிய கடனுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டால், நீங்கள் கொடுத்தது உனக்கு கன்ஃபார்மாக உனக்கு திரும்பி வரும், பன்மடங்காக திரும்பி வரும். 1க்கு 700 உலகத்தில் எந்த தொழிலையும் எந்த ஃப்ராடு பண்ணுறவங்க கூட 1க்கு 700 வாக்களிக்க மாட்டாங்க. அவனுக்கு தான் இந்த ஏமாத்துறாங்கல்ல, 1000 ரூபா கொடுங்க, 10,000 தர்றேன், 10 தான் அதிகமாக சொல்லுவாங்க, 2000 தர்றமாங்க. ஃப்ராடு பண்ணுறவனால கூட கொடுக்க மாட்டானே, அவங்க கூட 700 சொல்ல மாட்டான்ல. 1 லட்ச ரூபா கொடுங்க, 700 லட்ச ரூபா தர்றேன், 7 கோடி தர்றேன்னு சொல்லுவானா? அப்படி சொல்ல மாட்டான். ஃப்ராடு பண்ணுறவங்க கூட சொல்ல முடியாத அளவுக்கு பெருந்தொகை எல்லாம் தர்றான். 1க்கு 700ங்கிறது அது அழகிய கடன். அப்போ அழகான கடன் என்று சொல்கிற அந்த வசனத்தை சேர்த்ததன் மூலமாக இங்கே எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால், மனிதர்கள் செய்கிற தர்மத்தை தர்மம்னு நினைக்கும்போது என்ன ஆகும்னு கேட்டால், அவனை மட்டமாக நினைப்பான். இப்போ நான் உங்களுக்கு தர்மம் செஞ்சேன்னு வைங்களேன், நீங்கள் வாங்கிட்டீங்க, நான் கொடுத்துட்டேன், அப்போ நான் உங்களை இழிவாக நினைப்பேன். இப்போ நம்மகிட்ட வாங்கிட்டாங்க, நீங்களே என்னை கண்ணோட பல்ல காட்டுவீங்க. நான் உதவி செஞ்சுட்டேன்னு வைங்க, அந்த உதவி செஞ்சவனை நோக்கி சிரிக்கிறது, அவனை கண்டா கூளை கும்பிடு போடுவது, இதெல்லாம் மனிதனுடைய சுயமரியாதை இழந்துடுறான். அப்படி வரக்கூடாதுங்கிற தன்மை இதனால் அவர் இப்படி சொல்லுவதனால் என்ன வரும்னு கேட்டால், நம்ம இவனுக்காக கொடுத்தோம், அல்லாஹ் கூட கொடுத்துருக்குறோம். இங்கே 10,000 ரூபா தர்மம் செஞ்சிட வேண்டிய தர்மஜமே என்ன நினைக்கணும், இவனுக்கு நான் கொடுக்கல, எவனுக்கு கொடுக்குறேன், நல்லாவுக்கு கொடுக்குறேன், அங்கே வாங்கிக்கிறோண்டான்னு நினைக்கும் போது அவன்கிட்ட நன்றி எதிர்பார்ப்போமா, அவன் சுயமரியாதையை பாதிக்கிற மாதிரி நடப்போமா? அப்படிலாம் சொல்கிறாங்க. இந்த வாசகத்தை போட்டதுன்னு சரியாக வரேன். சும்மா தர்மம் செய்யின்னு சொன்னால் அதில் இதெல்லாம் வராத. தர்மம் செய்யின்னு சொன்னால் இந்த போல் அர்த்த புஷ்டியானது வராத, இவ்வளோ அதிகமாக தருவேன் அப்படிங்கிறதும் வராது. அதே மாதிரி யாருக்கு நம்ம தர்மம் செய்கிறோமோ அவனை இழிவாக கருதுவது, அவனும் இழிவாக நினைக்குவான். அல்லாட்ட கூட இன்னமா நுத்தைமுக்கும் வஜிகில்லாம், நாங்கள் அல்லாவுக்காகத்தான் உணவளிக்கிறோம், லா நுரீது மின்கும் ஜசானுலா ஷக்கூரா, உங்கள்கிட்ட நாங்கள் நன்றி எதிர்பார்க்கவில்லை, உங்கள்கிட்ட பிரதிபலனை எதிர்பார்க்கவில்லை என்று உணவளிப்பார்கள். நல்லடியார்கள் உணவளிப்பதை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது, இன்னமா நுத்தைமுக்கும் வஜிகில்லா, நாங்கள் அந்த சாப்பாடு தந்தது அல்லாவுடைய முகத்துக்கு தான். லா நுரீது மின்கும் ஜசான், உங்கள்கிட்ட பிரதிபலனை நாங்கள் நாடவில்லை, உலா ஷக்கூரா, நன்றியும் நாடவில்லை. நீ எனக்கு நன்றியும் செலுத்த வேணாம், திருப்பி எனக்கு எதுவும் செய்ய வேணாம்டா, நீனே வச்சுக்கடா, அதை நினைக்கவே இல்லை, நான் அங்கே வாங்கிக்கிறேன். அப்போ தர்மம் செய்யக்கூடிய ஒவ்வொருவனும் அதை எப்படி தர்மம் செய்யணுங்கிற தத்துவத்தை சொல்வதற்கு இந்த வாசத்தை யூஸ் பண்ணுறான். கடன்கிற வார்த்தையை அல்லாஹ் பலவீனப்படுத்துறதுக்கு யூஸ் பண்ணட, எதுக்கு பயன்படுத்தினான்? நீ கடன் சொல்வதன் மூலமாக நம்ம யாருக்கு தர்மம் செஞ்சாலும் அதையே நினச்சிக்கிட்டு திமிரு பெருமை அடிக்கிறது, தர்மம் செஞ்சு பெருமை அடிக்கிறாங்கல்ல, ஒரு விஷயத்தை கொடுத்துட்டோம்னா நமக்கு நம்மளை அறியாமல் நமக்கு ஒரு பெருமை வரும்ல. ஏன் வருது? நம்ம கொடுத்தோம் வாங்கினான்னு நினச்சதுனால வருது. ஏனால் அந்த பெருமை வருது? நம்ம கொடுக்குற நிலையில் இருக்கோம், வாங்குற நிலையில் இருக்கானு பெருமை வருதா இல்லையா? இவனுக்கு நான் தரல, எல்லாம் கூட கொடுத்தேன், இப்போ ஏன் பெருமை வருது? நீங்கள் 1 லட்சத்தையே கொடுத்துட்டிய, கொடுக்குமே என்ன நினைக்கிறீங்க? இவனுக்கு நம்ம கொடுக்கல, அல்லாஹ் இவன்கிட்ட கொடுத்தா அல்லாஹ் தர்றான்ற ஏழைக்கு கொடுக்க சொல்லியிருக்கிறான், கொடுத்தா அவன் தருவான், அவன் ரிட்டர்ன் அவன் பொறுப்பேற்றுட்டான். எல்லாருடைய கடனுக்கும் அரசாங்கம் பொறுப்பேற்றுக்கிறோம்ல. இந்த பேப்பரில் ரிசர்வ் வங்கி கவர்னர் கையெழுத்து போடுறாருல, இந்த பேப்பர் கொண்டு வர்றவனுக்கு 2000 ரூபாய்க்கு உள்ள சாமானை கொடுங்க. இப்போ நோட்டில் எழுதியிருக்கும், எந்த நோட்டை எடுத்தாலும் அதில் கவர்னர் கையெழுத்து போட்டிருப்பார். என்ன எழுதியிருப்பார்? இந்த பேப்பரை கொண்டு வருவனுக்கு 500 ரூபாய்க்கு நான் பொறுப்புன்னு எழுதியிருப்பார், சைன் பண்ணியிருப்பார். அந்த சைனுக்கு தான் அந்த மதிப்பு வழங்குதா. 100 ரூபாயிலும் அது இருக்குது, 500 ரூபாயில் இருக்குது, 2000 இருக்குது, 1000 எந்த ரூபாயாக இருந்தாலும் ரிசர்வ் வங்கியுடைய பேங்கில் கவர்னர் கையெழுத்து போட்டு தருவாங்க. எல்லா நோட்லையும் இது இருக்கும். அந்த மாதிரி என்ன செய்கிறான்னா எல்லாம் சைன் பண்ணி தந்துடுறான் உங்களுக்கு. நீ அவனுக்கு கொடுத்தாலும் நானில் உனக்கு ரிட்டர்ன் தர்றேன் அப்படின்னு சொல்லி ரிசர்வ் வங்கி கவர்னர் கொடுக்குற கேரண்டி திவாலாச்சுன்னா இல்லைன்றுவானுவோம். வழங்குதா? திடீர்னு ஒருத்தர் செல்லாதுன்னு ஆக்கிவிட்டு அந்த ரூபாய் திருப்பி தரமாட்டாங்க. அப்படிலாம் செஞ்சுருவாங்க. கவர்னர் கொடுத்த உத்தரவாதம் என்ன ஆச்சு? 2000 ரூபா செல்லாதுன்னாங்க, 1000 ரூபா செல்லாதுன்னாங்க. எத்தனை பேர் அதை மாற்ற முடிஞ்சு? அப்படிலாம் இருக்குது. அந்த மாதிரிலாம் இல்லாமல் அல்லாவுடைய கேரண்டி எப்படி இருக்குது? கன்ஃபார்மாக உள்ளது. அப்போ இந்த விஷயத்தையெல்லாம் சொல்லி தருவதற்கு தான் அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், மனிதர்களை தர்மம் செய்ய வைக்கணும். தர்மம் செய்ய வைக்கும் பொழுது யாருக்கு அவங்க தர்மம் செய்கிறாங்களோ அவங்கள இழிவாக நினைக்கக்கூடாது, அவங்கள மட்டமாக நினைக்கக்கூடாது. அவர்களை கொண்டு நமக்கு அல்லாஹ் பெரிய தரஜாவை தர்றான், இவனுக்கு கொடுப்பதன் மூலமாக நமக்கு ஒரு பெரிய தரஜாவை மறுமையில் தர்றாங்கிற ஒரு பாடத்தை சொல்வதாக இருந்தால் அது 1.5 மணி நேரம் பயன் பண்ண தான் சொல்ல முடியும். இது ஒத்த வரியில் சொல்லிட்டு போயிடுவாங்க. இவ்வளோ கருத்தும் அழகிய கடனில் எல்லாம் அடங்கி போச்சு. அழகிய கடன் கொடுங்கள் என்பதில் இதெல்லாம் அடங்கி போச்சா இல்லையா? அது மாதிரி உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்கும், திருப்பி கிடைக்கும். அவனுடைய சுயமரியாதை இழுக்கு பாதிப்பு செய்கிற மாதிரி நடக்காதீங்கிறது வருகிறது.
உங்களுக்கு வந்து நிறைய நாளில் திறப்பேன். நீ எதெல்லாம் நல்ல காரியம் எல்லாம் சொல்லியிருக்கிறானோ எல்லாம் ஏழை கொடுக்கறது மட்டுமல்ல, பள்ளிவாசல் கொடுத்தாலும் சரி, அல்லது ஒரு படிக்கிறது கொடுத்தாலும் சரி, எந்த ஒரு விஷயத்துக்கு மார்க்கத்தில் நல்லதுன்னு சொல்லப்பட்ட எந்த விஷயம் சபீலில்லா அல்லாஹ்வுடைய பாதைன்னு சொல்லப்பட்ட எந்த ஒரு விஷயத்துக்கு செலவு பண்ணாலும் சரி தான் அது எல்லாமே அல்லாஹ் கொடுக்குற அழகிய கடன். இந்த அழகிய கடன்கிறத இன்னொன்னையும் வழங்கிக்கிறணும். இந்த அழகிய கடன்கிற சொல்ல வந்து குரானில் இருக்குல்ல, இந்த வாசகத்தை எடுத்துக்கொண்டு மிஸ்யூஸ் பண்ணுறாங்க நிறைய பேர். என்ன மிஸ்யூஸ் பண்ணுறாங்க? அவங்க வந்து ஜக்காத் பணத்தை வசூலிக்கிறாங்க, வசூலித்து வைத்துக்கொண்டு அதை கடனாக கொடுக்குறாங்க. இது அழகிய கடனா? இது அழகிய கடன் அதே எல்லாம் சொல்கிறான். அவனுக்கு சொந்தமாக்கணும் அழகிய கடன் கொடுக்குறாங்களா? அதான் ஜக்காத்து ஃபண்டில் இருந்து கடன் கொடுக்குறது. கடன் கொடுக்குறதா இருந்தால் நீங்கள் அதுக்குன்னு வசூல் பண்ணி கடன் கொடுக்கணும். ஜக்காத்துங்கிறது அவனுக்கு சொந்தமானது, அவனுக்கு ஏழைக்கு சொந்தமானதை நீ என்ன கடனாக கொடுக்குற? ஜக்காத்து அழகிய கடனுக்கு அறக்கட்டெல்லாம் வச்சுருக்குறாங்க. அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, ஜக்காத்தெல்லாம் எங்கள்கிட்ட தாங்கங்கிறாங்க. ஜக்காத்தை வாங்கி நீ என்ன செய்யணும்? மக்களுக்கு கொடுக்கணும், அவனுக்கு உரிமையாவில் ஆக்கணும். அவன்கிட்ட போய்கிட்டு வாங்கி திருப்பி வாங்கி தந்துடு எனக்கு அப்படின்னு சொன்னீர்கள்னா இது வந்து ஒரு மோசடி. இது நீங்கள் ஜக்காத்து இல்லாத நிதியில் அதை செய்யலாம். ஜக்காத்து இல்லாமல் பணக்காரங்கள்ட்ட வாங்கி வட்டி இல்லாமல் நம்ம கடன் கொடுப்போம், ஏழைகளுக்கு உதவுன்னு தனி ஃபண்டாக்குனா அது ஒரு கணக்கு. ஜக்காத்துன்னு எப்போ வாங்கிட்டீங்களோ அது உங்களுக்கு சொந்தம் கிடையாது, ஒரு சங்கத்துக்கு சொந்தம் கிடையாது. ஒரு பள்ளிவாசல் ஜக்காத்து திரட்டினாங்கன்னா பள்ளிவாசலுக்கு சொந்தம். அது என்ன பணிக்குன்னு கேட்டாங்களோ அந்த பணிக்கு அவங்க செலவழிக்கணும். அப்படி இருக்கும்போது என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஏழைக்கு சேர வேண்டிய அந்த பணத்தை வந்து அவனுக்கு கடனாக கொடுத்துட்டு திருப்பி அவன்கிட்ட வாங்குறாங்க. திருப்பி வாங்குறது பேர் கடனாகுமா? இவங்க இதுக்கு பேர் அழகிய கடன். இதுதான் அழகிய கடனா? இது அநியாய கடன். இது அழகிய கடன் கிடையாது. அழகிய கடன்கிறது வந்து அவனுக்கு சொந்தமாக கொடுத்துறது தான் அழகிய கடன். அழகிய கடனுக்கு அர்த்தம் என்னென்னு கேட்டால், நீ மனுஷனுக்கு கொடுக்கணும், வாங்குற அல்லாட்ட இருக்கணும். நீ இவன்ட்ட கொடுத்துட்டு இவன்ட்டே வாங்குறிய, யார்கிட்ட கடன் கொடுக்குறிய அவன்கிட்டே கலெக்ஷன் பண்ணின்னு அது எப்படி அழகிய கடனாகும்? அது சாதா கடன், அது மனுஷ கடனில் வருமே தவிர அதுக்கு போட்டு அழகிய கடன்கிற வார்த்தை யூஸ் பண்ணக்கூடாது. அப்போ அழகிய கடன் என்கிறதுடைய இது வந்து அப்படி தப்பாக யூஸ் பண்ணுறாங்க நிறைய பேர். அந்த அப்படி தான் மக்கள்கிட்ட வசூல் பண்ண முடியுங்கிறதுக்காக வேண்டி அழகிய கடன் கொடுங்க. அழகிய கடன் என்னத்துக்கு அழகிய கடன்னு கேட்டால், நாங்கள் ஏழைகளுக்கு வட்டி இல்லாமல் கடன் கொடுக்க போகிறோம். ஏழைகளுக்கு வட்டி இல்லாமல் கடன் கொடுத்து அவன்கிட்ட திருப்பி வாங்க போகிற. அழகிய கடன்னா ரிட்டன் வாங்கக்கூடாது. அழகிய கடன் நீங்கள் எப்போ சொல்கிறீங்களோ அங்கே ரிட்டன் அங்கே தான் பார்க்கணும், இங்கே கொடுக்கணும், அங்கே போய் வாங்கணும். அப்படி இல்லாத எந்த ஒன்றையும் அழகிய கடன் சொல்லக்கூடாது. இது ஒரு தப்பாக மிஸ்யூஸ் பண்ணுறான்னு வைங்களேன். அப்போ இந்த கடன்கிற வார்த்தையை சொல்வதன் மூலமாக அது நேரடி அர்த்தம் கொடுத்தீங்கன்னா விபரீதம் இஸ்லாமிய அடிப்படையை தகர்ந்துடும். நேரடி அர்த்தம் அல்லாஹ் வந்து மனிதனும் கடன் கேட்குறான், இதான் அதுக்கு அர்த்தம்னு வச்சா என்ன ஆயிரும்? அல்லாஹ் கஷ்டப்படுறான், சிரமப்படுறான், பாவம், நம்ம தான் கொடுத்தோம், அல்லாஹ்வுக்கு தூக்கி விட வேண்டியிருக்குண்டா அதுக்கு பேர் இஸ்லாமா? அவன் அதுக்கு பேர் அல்லாவா? அப்படி இருந்தால் அவனுக்கு பேர் அல்லான்னு சொல்ல முடியுமா? அப்போ நேரடி அர்த்தம் கொடுத்தோம்னு சொன்னால் இறைத்தன்மைக்கே ஒரு குந்தகம் ஏற்பட்டு போயிடுது. நேரடி தன்மை கொடுக்காம அந்த கடனில் உள்ள ஒரு அம்சத்தை பிரித்து எடுக்கிறோம். கடன்கிறதுல பல விஷயம் இருக்கிறவன் இல்லாதவனுக்கு உதவுறான்ங்கிற அர்த்தம் இருக்குது, அதை கணக்கில் எடுக்கல. நம்ம கடனில் உள்ள ஒரே ஒரு அம்சம் என்னன்னு கேட்டால், கடன் என்பது வந்து கொடுத்தால் ரிட்டர்ன் ஆகும், அதை மட்டும் எடுத்துக்கிறோம். கடன் கொடுத்தால் அது யார்கிட்ட வாங்க போகிறோமோ அவன்கிட்ட தான் நம்ம பேசிக்கணுமே தவிர இவன்கிட்ட வந்து நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. ஒருத்தர் பொறுப்பேற்றுக்கிட்டாருன்னு வைங்க, ஒரு ஆளுக்கு நீங்கள் கடன் கொடுக்குறீங்க, இதுக்கு நான் பொறுப்பேற்றுக்கிறேன்னு சொல்லிட்டாரு, அப்புறமே அவன்கிட்ட கேட்பீங்களா? அந்த மாதிரி அந்த ரெண்டு விஷயத்தை மட்டும் தான் பிரித்து எடுக்கிறான்ல. இந்த கடன்கிறதுக்கு வந்து இந்த ரெண்டு கடனில் உள்ள பல அம்சங்கள் இருக்கிறது. அந்த ரெண்டு அம்சத்தையும் எடுத்து இந்த வகையில் நீங்கள் கடன் கொடுங்க. அதாவது கடன் கொடுங்கன்னா கடன் இல்லை, கடனாக கொடுக்கறதுக்கு பேர் இதுக்கு சொல்லவே இல்லை. கடன் என்பதை கொண்டு கருத்து தர்மம் செய்யுங்கள், அறப்பணிகளுக்கு கொடுங்கள், நல்ல காரியங்களுக்கு செலவிடுங்கள், அது எனக்கு தரக்கூடிய கடன். நீங்கள் நல்ல காரியங்களுக்கு செலவழிச்சிங்கன்னு சொன்னால் எனக்கு தரக்கூடிய அழகான கடன், அதற்கான கூடிய நான் தருவேன். இப்படிங்கிறதுக்காக வேண்டி என்ன செய்கிறான் அல்லாஹ் வந்து இதை ஒன்று பயன்படுத்துகிறான். இது ஒரு உதாரணம் தானே. இது நேரடி அர்த்தம் கிடையாதுல்ல. நேரடி அர்த்தம் கொடுத்தா அடிப்படையே தகர்ந்து போயிடும். அப்போ இலக்கியம் இதெல்லாம் இலக்கியமாக இல்லை, அழகான முறையில் இலக்கியமாக ஆக்குறான் பாருங்கள். அழகிய கடன் ஒரு வார்த்தையை போட்டு எவ்வளோ ருசிகரமான ஒரு அர்த்தத்தை உள்ளுக்குள்ளே வச்சு என்ன செய்யறான், அதை அல்லாஹ் வந்து பயன்படுத்துகிறான். அதே மாதிரி வந்து அந்த இலக்கியமாக பயன்படுத்துகிற இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டால், ஒருத்தன் வந்து ஒரு சரியான விஷயத்தை ஏற்றுக்கிறதுக்கு மறுக்கிறான். ஒருத்தன் சரியான விஷயத்தை மறுக்கிறான்னு சொன்னால், இவன் மறுக்கிறான்னு சொன்னால் நேரடி அர்த்தம். ஒருத்தன் என்ன செய்கிறான்னா, இஸ்லாத்தை சொல்கிறோம், அதெல்லாம் ஏற்றுக்கிற முடியாதுங்கிறான், அல்லது திருடாதாங்கிறோம், அதெல்லாம் ஏற்றுக்கிற முடியாதுங்கிறான், கொலை செய்யாதுங்கிறோம், அதெல்லாம் போடாதுங்க, வேலையை பார்த்துட்டு போடாங்கிறான். அப்போ நம்ம சொல்லக்கூடிய அறிவுரைகளை ஒருத்தன் ஏற்க மறுக்கிறான்னு சொன்னால், ஏற்க மறுக்கிறான் என்பது தான் அதுக்குரிய வார்த்தையாக இருக்கணும். அல்லாஹ் வந்து அதை சொல்லாமல் அதுக்கு வேற ஒரு வார்த்தையை பயன்படுத்தலாம். அதை ஏற்க மறுக்கிறாங்கல்ல, ஏற்க மறுக்கிறாங்கன்னு சொன்னால் அங்கே இலக்கியம்லாம் ஒன்றும் கிடையாது. ஏற்க மறுக்கிறான்னு அர்த்தம். அதில் வந்து உள்ள அர்த்தம்லாம் கிடையாது, டைரெக்ட் அர்த்தமே வந்துடுது. எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால், ஒருத்தன் வந்து ஏற்க மறுக்கிறாங்க இல்லையா, அதுக்கு என்ன செய்கிறான்னு கேட்டால், உன்ட்ட ஒரு புத்தகம் தர்றாங்க படிக்கிறதுக்காக வேண்டி, அந்த புத்தகத்தை நீ படிக்காமல் முதுகு பின்னாடி தூக்கி போட்ட,
முதுகு பின்னாடி தூக்கி போட்டினா படிப்பியா? படிக்கவும் மாட்ட, நீ புறக்கணிக்கவும் செய்கிற. ஒரு புஸ்தகத்தை உன்ட்ட கையில் கொடுத்து இதை படிப்பா, ஒரு செக்கு புஸ்தகத்தை கொடுத்து இதில் உள்ளதை பயன்படுத்தி கேட்குறோம், ஒரு சொத்து பத்திரத்தை கொடுத்து இதை பார்த்துக்க, உனக்கு தான் எழுதி தந்துருக்கேங்கிறோம். அவன் என்ன செய்கிறான்? வாங்கி இப்படி தூக்கி போட்டுறான். இப்படி தூக்கி போட்டானா அவன் என்ன செய்வோம்? இவன் வந்து அலட்சியப்படுத்துகிறான், புறக்கணிக்கிறான் அப்படிங்கிற அர்த்தம். ஆனால் அதை புறக்கணிக்கிற செயலுக்கு இதை அந்த புத்தகத்தை தான் புறக்கணிக்கிறான். ஆனால் நம்ம ஒரு நல்ல காரியத்தை செய்யும்போது அவன் புறக்கணிச்சான்னு சொன்னால் அவன் வந்து முதுகுக்கு பின்னாடி போட்டான்னு சொல்கிறது ஒரு வழக்கம் இருக்குது. முதுகுக்கு பின்னாடிலாம் போட மாட்டான். இப்போ நீங்கள் வந்து நீ இனிமேல் பொய் சொல்லாதப்பன்னு ஒருத்தனை சொல்கிறோம், நான் வந்து அப்படி தான் சொல்லுவேங்கிறான். இவனுக்கு என்ன சொல்லுவோம்னு கேட்டால், நீ வந்து அறிவுரை முதுகுக்கு பின்னாடி போட்டேமோ. நான் எங்கள் முதுகுக்கு பின்னாடி போட்ட இப்படி தான் உட்காந்துருக்கேன். அவன் முதுகுக்கு பின்னாடி அவன் போடலை, அறிவுரையை முதுகுக்கு பின்னாடியே போட்டான். முதுகுக்கு பின்னாடி போடுற ஒரு சம்பவத்தை எல்லாம் எடுத்துக்காட்டி இந்த முதுகுக்கு பின்னாடி தூக்கி எறிவதற்கும் இவன் ஏற்க மறுப்பும் ஒரே மாதிரியாக இருக்கிறது. இந்த இதை வந்து நான் படிக்க தான் கொடுக்குறேன், தூக்கி போட்டான்னு என்ன அர்த்தம்? அதை பார்க்கவே மாட்டேங்கிற அளவுக்கு புறக்கணிக்கிறாங்க. அது முன்னாடி போட்டால் கூட பிறகு கூட எடுத்து பார்த்துக்கலாம். அவன் என்ன செய்கிறான்? அந்த புஸ்தகத்தையோ ஒரு சொத்து பத்திரத்தையோ கொடுக்குறோம், இது நீ வச்சுக்கப்பான்னு சொல்லி அவன் தூக்கி பின்னாடி எறிகிறான். பின்னாடி எறிஞ்சான்னு சொன்னால் பிந்தி கூட எடுத்து பார்க்குற ஐடியா அவனுக்கு இல்லை, இது எனக்கு தேவையே இல்லை அப்படின்னு அலட்சியப்படுத்தலாம். இப்படி ஒருத்தன் செய்யும் பொழுது இந்த செயல் வந்து புறக்கணிக்கிறது தானே. அல்லாஹ் என்ன செய்கிறான்? எல்லா விதமான புறக்கணிக்கிறதுக்கு இந்த வாசகத்தை பயன்படுத்துகிறான். ஒருத்தன் வந்து இஸ்லாத்தை ஏற்க மறுக்கிறான்னு சொன்னால் முதுகுக்கு பின்னாடி வீசி எரிஞ்சிட்டாங்கிறான். இவன் இங்கே முதுகுக்கு பின்னாடி வீசி எரிஞ்சான், ஏற்க மாட்டேன்னு தானே சொன்னான். யூதர்களாக இருந்தாலும் அன்றைக்கி இருந்த மக்கத்து முஷ்ரிக்குகளாக இருந்தாலும் இஸ்லாமிய கருத்தை சொல்லும் பொழுது ஏற்க மறுத்தானே தவிர எந்த ஒன்றையும் முதுகுக்கு பின்னாடி வீசவே இல்லை. அல்லாஹ் என்ன செய்யறான்? பல விஷயங்களுக்கு இந்த முதுகுக்கு பின்னாடிங்கிற வார்த்தையை போடுறான். அந்த இடத்துல முதுகுக்கு பின்னாடிங்கிற அர்த்தம் கிடையாது. உதாரணமாக சொல்வதாக இருந்தால் 2வது சூறாவில் 101வது வசனத்தில் இருக்கிறது, உலம்மா ஜாஹும் ரசூலும் மின் இந்தில்லாஹி. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் மதீனாவில் யூதர்கள்லாம் இருந்தாங்க. எதுக்கு இருந்தாங்கன்னு கேட்டால், அவங்க மதீனாவுக்கு வந்ததே எதுக்கு? அவங்களுடைய பகுதி வந்து மதீனா கிடையாது, அவங்களுடைய வாழ்விடம் வந்து ஜெருசலம் பகுதியில் இருந்தவங்க. ஜெருசலத்தில் மூசா நபிலாம் இருந்தார், அங்கே தான் வசித்தவங்க. அவங்களுடைய வேதங்களில் வந்து ரசூலுல்லாஹ் வருவாங்கன்னு ஒரு முன்னறிவிப்பு இருக்கிறதை படிச்சுட்டு அந்த எஸ்ரிபு தான் மதீனாவுக்கு பேர், இப்போ மதீனான்னு பேர், அப்போ அதுக்கு பேர் எஸ்ரிபு. எஸ்ரிபுங்கிற ஊருக்கு அந்த இறை தூதர் வருவார், அவர் விரட்டி விடுவாங்க, அங்கே வருவாருன்னு கேள்விப்பட்டு அப்படி வரும்போது முதல் ஆளை நம்ம ஏற்றுக்கணும்னு வந்தாங்க. எதுக்கு வந்தாங்க? முகமது வந்துட்டார்னு சொன்னால் அந்த இறை தூதரை பற்றி நம்மளுடைய வேதங்களில் முன்னறிவிப்பு இருக்கிறது, அது வரும்போது நம்ம முதல்ல அரவணைக்கணும், முதல்ல நம்ம இல்லாட்டி இங்கே வர வேண்டிய தேவையே இல்லை. அதுவும் செழிப்பற்ற ஒரு பகுதியை நோக்கி, வறண்ட பகுதி தானே, பாலைவன பகுதி தானே, அப்படியான ஒரு பகுதியை நோக்கி அவங்க வர வேண்டிய அவசியமே இல்லை. எதுக்காக வந்தாங்கன்னு கேட்டால், அவங்க முன் வேதங்களில் சொல்லப்பட்டிருக்குது, முகமதுன்னு ஒருத்தர் வருவார், அவர் இறுதி தூதர், மக்காங்கிறது அந்த ஒரு அடையாளம் சொல்லி பேராக இருக்கும், அங்கேருந்து விரட்டப்படுவார். அது மாதிரி பாரான் பெருவழின்னு அங்கே சொல்லப்படுது மக்காவுக்கு. இந்த பாரான் பெருவழியில் பிறப்பார், ஒரு இறைவனை சொல்லுவார், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக என்ன செய்வார்னு கேட்டால் விரட்டி அடிப்பாங்க, மதீனாவுக்கு வருவார், எஸ்ரிபுக்கு வருவார்னு இருக்குது. அவங்க யூதர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, நம்மளும் எஸ்ரிபுக்கு போயிடுவோம். அவங்க எந்த வருஷம் வருவார்னு தெரியல, அவன் வந்தான் பல வருஷத்துக்கு முன்னாடி. ரசூலுல்லாஹ் வந்து அவன் வந்ததுக்கு 1000 வருஷத்துக்கு பின்னாடி தான் ரசூலுல்லாஹ் வர்றாங்க. அதுக்கு முன்னாடி உள்ளவன் தலை வந்து தேதி சொல்லாத காரணத்தினால ஒரு இந்த வருஷம் வந்துடுவாரோ, அடுத்த வருஷம் வந்துடுவாரோ, இந்த நூற்றாண்டில் வந்துடுவாரோன்னு நினைத்து கொண்டு அவங்க அன்னைக்கே குடியேறிட்டு அவனுடைய பிள்ளைகளுக்கு சொல்கிறது, சந்ததிக்கு சொல்கிறது, கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிக்கிட்டு வந்து முகமது வந்து அன்றைக்கி ஏற்றுக்கிறங்கன்னு சொல்லி அதுக்கு தான் வந்தாங்க. அப்படி வந்ததுனால தான் யூதர்கள் அங்கே இருந்தாங்க. யூதர்கள் வந்து மதீனாவில் இருந்ததுக்கு காரணம் என்னென்னு கேட்டால், மக்காவோட யூதர்கள் இல்லை, ஏன்னா மக்காவுக்கும் போயிருக்கலாம்ல. மக்காவில் வந்து அவர் வருவார் தான் விரட்டி விட்டுருவாங்க, கஷ்டமான இடம், அங்கே இருக்க முடியாதுன்னு விளங்கிட்டு மதீனா தான் அரவணைக்கிற ஊர், அந்த ஊருக்கு அவர் வரும்போது நம்ம ஏற்றுக்கணும்னு தான் மதீனாவுக்கு வந்தாங்க. மதீனாவில் தான் யூதர்கள் இருந்தாங்களே தவிர மக்காவில் யூதரை இருக்கவில்லை. அப்போ அதை சொல்கிறான்ல, வந்து உலம்மா ஜாகும் ரசூலும் மின் இந்தில்லாஹி முசத்திகன் லிமாமாகும், அவர்கள்ட்ட இருக்கிற வேதத்தை உண்மைப்படுத்தக்கூடிய ஒரு தூதர் வந்த பொழுது, ரசூலுல்லாஹ் வந்த பொழுது, நபத ஃபரீக்கும் மினல்லதீன ஊத்துல் கிதாப், வேதம் கொடுக்கப்பட்ட அந்த மக்கள் வீசி எறிந்து விட்டார்கள், கிதாப் அல்லாஹி, அல்லாஹ்வுடைய கிதாபை வீசி எறிந்து விட்டார்கள், வராலுஹூரிஹிம், முதுகுக்கு பின்னால் தூக்கி எறிந்து விட்டார்கள். அவங்க வேதத்தில் இருக்குது, என்ன இருக்குது? ஒரு முகமது வருவார், எனக்கு பிறகு ஒரு தூதர் வருவார்னு மூசா நபிலாம் சொன்னதாக அவங்க வேதங்களில் இருக்குது. அந்த வேதத்தில் உள்ளபடி அவங்க ஏற்றுக்கணுமா இல்லையா? ரசூலுல்லாஹ் வந்தாங்கன்னா என்ன செய்யணும்? அப்படி நம்ம வேதத்தில் இருக்குது, அதுக்கு தான் நம்ம வந்து குடியேறணும். வந்துட்டார் அவர், அந்த அடையாளமெல்லாம் பொருந்துது, நம்ம முதல்ல ஏற்றுக்கணுமா இல்லையா? ஏற்றுக்கிறாம என்ன செய்கிறாங்கன்னா மறுக்கிறாங்க. அதை மறுக்கிறாங்களே தவிர அவன் வச்சுக்கிறத தௌராத்துக்கு முதுகு பின்னாடி எரியவெல்லாம் இல்லை. அல்லாஹ்வுடைய வேதத்தை முதுகுக்கு பின்னாடி எரிந்து விட்டாருன்னு அல்லாஹ் சொல்கிறான். முதுகுக்கு பின்னாடி எரியலவன், முன்னாடி தான் வச்சுக்கிட்டு இருக்கிறான். வச்சுக்கிட்டு இருந்தாலும் அதில் சொல்கிற செய்தி ஏற்றுக்கல இல்லை.
அந்த வேதத்தில் முன்னறிவிப்பு இருக்கிறது, முன்னறிவிப்பை மறுக்கிறான்னு சொன்னால் வேதத்தை மறுக்கிறான். அது மறுக்கிறது எந்த மாதிரி இருக்குன்னு கேட்டால், அந்த வேதத்தையே முதுகுக்கு பின்னாடி எரிஞ்ச மாதிரி இருக்குது, எரியவெல்லாம் இல்லை. ஆனால் எரியாத ஒருத்தனை பற்றி தான் முதுகுக்கு பின்னாடி எரிந்தார்கள்னு சொல்லப்படுது. அப்போ இது என்ன இலக்கியமாக சொல்லப்படுது. அவன் எரியவெல்லாம் இல்லை. புறக்கணித்தலுடைய ஒரு உச்சகட்டமான என்னென்னு கேட்டால் முதுகுக்கு பின்னாடி வீசி எறிகிறது. மூஞ்சிக்கு பின்னாடி எறியதை விட முதுகுக்கு பின்னாடி தூக்கி எறிஞ்சோம்னா என்னவாங்க, நான் அறவே நிராகரிக்கிறேன், இது எனக்கு தேவையே இல்லை அப்படிங்கிற நிலையில் இருந்து தூக்கி எறிகிறது. அந்த மாதிரி தூக்கி எறிந்து விட்டார்கள்ங்கிறதுக்கு எல்லாம் என்ன செய்கிறான்னா, பல காரியங்களை சொல்லும் போதெல்லாம் முதுகுக்கு பின்னாடி எறிந்து விட்டார்கள், முதுகுக்கு பின்னாடி எறிந்து விட்டார்கள்னு வரும். இவன் என்னத்தை முதுகுக்கு பின்னாடி எரிஞ்சான், ஒன்றையுமே எரியலை. முதுகுக்கு பின்னாடி எரியவே இல்லை. அவன் கித்தாப் அவனுக்கு கொடுத்த தௌராத்து வேதத்துக்கு முதுகுக்கு பின்னாடி எரிஞ்சானா இல்லை. முதுகுக்கு பின்னாடி எரிஞ்சான்னு சொல்லுறதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டால், அதில் இருக்கிற செய்தி அவன் கேட்காதனால அந்த கித்தாபையை தூக்கி முதுகுக்கு பின்னாடி போட்ட மாதிரி ஒரு தன்மையில் இவங்ககிட்ட இருக்கிறதுங்கிறது ஒரு அழகான ஓமை சொல்லி உதாரணத்தை அடிப்படையாக வைத்து இந்த வாசகத்தை சொல்கிறான். இது மாதிரி பல காரியங்களுக்கு இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறான். அது விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்தடுத்த நாளில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.